என் சமுதாயத்தை பார்த்து இஸ்லாமிய மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நான் நசுக்கப்பட்டிருக்கிறேன். ஃபீல் பண்றாரு. எப்படி இருக்கு பாருங்க. பாஜகவை பார்த்து ஒரு நாள் கூட இப்படி சொல்றது இல்ல. என்ன திமுக காரங்க சொன்னாங்க, திமுக காரங்க சொன்னு சொல்றாரு. முஸ்லீம் தாடி வச்சுட்டு வரவெல்லாம் தீவிரவாதியா படம் எடுத்து ஒன் தலைவர். இப்போ எம்ஜிஆர் காலத்துல வந்து இதே தான் பிரச்சனை. சர்க்காரியா கமிஷன் ஊழல் இருக்குன்னாரு எம்ஜிஆர். என்னமோ சொன்னாரு காட்டுல. ஜெயலலிதா ஊழல் இருக்குனாங்க காட்டுல. கடைசியில இவங்க ஊழலை தான் எடுத்து கலைஞர் காமிச்சாரு. இல்ல கார் வச்சிருக்கிறவங்களாம் இப்ப கார் கேட்கறாங்க. மக்களே இன்னொன்னு சொல்றேன் நான். சட்டசபை நிகழ்ச்சி என்ன பார்க்க முடியும். பெரிய ஆகுது அதை பார்க்கும்போது. இல்ல அவங்க புதுசுதாங்கிறது தப்பா பேசுறீங்கன்னு புதுசு தகுச்சு முடியுங்க. அசிங்கமா பேசுறது கூட புதுசுதான். காங்கிரஸ் கட்சி சேர்ந்த அமைச்சர்கள் தாவேகா எம்எல்ஏக்கள் பேசுறத பார்த்து ஊரே சிரிக்குது. அவங்களே சிரிக்கிற ஒரு ஆளா. அம்பேத்கருக்கு சிறப்பு பண்ண கலைஞர் உனக்கு எதிரானவர். அவர் பேரை தூக்கிடுவேன். அம்பேத்கர் பேரையே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்ன புரட்சி எம்ஜிஆர், ஜெயலலிதா உனக்கு புரட்சி தலைவி. இவங்களுக்கு தாவேகா காரங்க. சட்டமன்றத்துல பல அறிவிப்புகளை சமீபமா அறிவிச்சாரு. என்னால முடியலீங்க. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் பிலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர் திரு வே மதிமாறன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சட்டமன்றத்தில் இன்னைக்கு தாவேகாவோட எம்எல்ஏ, மதுரை மத்தி எம்எல்ஏ முஸ்தபா வந்து அவரோட அறிமுக உரையில இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி திமுக அப்படின்ற சில விஷயங்களை வந்து பதிவு பண்றாரு. பார்த்தேன். நான் ஒரு முஸ்லீம் அப்படின்றதுனால என் காரை உடைச்சாங்க, என் தொப்பியை கிண்டல் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்றாரு. அப்புறம் இஸ்லாமிய தீவிரவாதிகள் அப்படின்னு 5 முறை இந்த சட்டமன்றத்தில் சொன்னது திமுக தான் அப்படின்லாம் சொல்றாரு. திமுக எம்எல்ஏக்கெல்லாம் எதிர்த்து பேசுறாங்க. தமிழ்முன்னன் சார் இது பதில் சொல்லிட்டு இருக்காரு. எப்படி பாக்குறீங்க? எவ்வளோ அவதூறு பாருங்க. எவ்வளோ மோசமான நிலைக்கு வந்து நிப்பாட்டு. அதாவது இந்த தாவேகா அரசு வந்ததுக்கு பிற்பாடு பிஜேபி எதிர்ப்பே கிடையாது. பிஜேபி எதிர்ப்பியே விஜய் வந்து காலி பண்ணிட்டாருன்னு நம்ம முதல்ல சொல்லியிருக்கோம். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு மோசமான மாடலை உருவாக்குறாரு. ஆனால் முஸ்லீம்களை தீவிரவாதிகள்னும் தேச துரோகிகள்னு சொல்றது பாஜக. இந்த பாஜகன்னு சொல்றதுக்கு பதில் திமுகன்னு சொல்றாரு பாருங்க. எவ்வளவு மோசமான இடத்துல கொண்டாந்து வச்சிருக்கிறாருங்கிறது தெரிஞ்சுங்க. பாஜக தான் தீவிரவாதின்னு சொல்றது. பாஜக எதிர்ப்பே பேசுறது இல்லை. ஒரு முஸ்லீம் குறியீடுகளை தேச விரோதியாக சித்தரிப்பதுங்கிறது முழுக்க முழுக்க பாஜக ஆர்எஸ்எஸ் சங்கிகள் பண்றாங்க. அவர்களை சொல்றதுக்கு பதில் திமுகன்னு அதுக்கு எதிராக பேசுற திமுகவை வந்து குற்றம் சொல்லி பேசுறாருன்னு ஒண்ணு. இன்னொரு விஷயம், இந்த மாதிரியான முஸ்தபா போன்ற பிழைப்புவாதிகள் முஸ்லீம் அடையாளத்தோடு தான் இவங்க என்ன பண்றாங்க, முதல்ல இருந்தே விஜய் வச்சு ஃபங்க்ஷன் நடத்துறது, விஜய் வச்சு ரம்ஜான் இவங்க வந்து சீட்டு போட்டு பிடிச்சிக்கிட்டாங்க. அப்பவே இவர் அரசுக்கு வந்தது விட்டுருங்க. ஆனா இவர் வந்து எவ்வளவு பொய்யான நபருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க முஸ்லீம்களை தீவிரவாதிகள்னு சொல்றாங்க, என்ன தீவிரவாதின்னு சொல்றாங்கன்னு சொல்றல. உன்னை தீவிரவாதின்னு சொன்னது திமுக இல்ல, உன் தலைவர் விஜய். நீ வந்து வந்து ரம்ஜான் விருதுகள்லாம் கூப்பிட்டல. அவர் எடுத்த படங்கள்ல, ஒரு பீஸ்ட் படத்துல, ஒரு துப்பாக்கி படத்துல இந்த நாட்டில் முஸ்லீம்களை தீவிரவாதிகளாகவும் நாட்டில் தேச விரோதிகளாகவும் சித்தரிச்சு மிக மோசமா முஸ்லீம் குறியோடு தொப்பி போட்டு வரவன், முஸ்லீம் தாடி வச்சுக்கிட்டு வரவெல்லாம் தீவிரவாதியா படம் எடுத்து ஒன் தலைவர். அப்படி ஒரு நபரை உன் தலைவராக தேர்ந்தெடுத்து அவர் கட்சியில நீ போய் ஆரம்பத்திலே சேர்ந்துக்கிட்ட. இப்போயாவது நீ ஆட்சி வந்திருக்கு, ஆரம்பத்திலே சேர்ந்து அவருக்கு ஒரு முஸ்லீம் அடையாளம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கிட்டு அதை நீங்க பயன்படுத்தி நீங்க உங்க பிழைப்புவாதத்துக்கு இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாகவும் தேச துரோகிகளாகவும் மிக மோசமாக சித்தரித்து சினிமா எடுத்த விஜயை தலைவராக ஏற்றுக்கொண்ட நீங்க எப்படி பேசுறீங்க? அன்னைக்கு நீங்க தலைவராக ஏற்றுக்கிற காலத்துல திமுக ஒன்றிய அரசோடு இஸ்லாமியர்களுக்கு ஃபைட் பண்றாரு தலைவர் தளபதி. எங்க பாஜகவோட ஃபைட் பண்ணி ஆட்சி போற அளவுக்குலாம் போகும்போது நீங்க உங்க பிழைப்புவாதத்துக்கு முஸ்லீம் விரோதியா இருக்கிற உங்க தலைவரை கூப்பிட்டு ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க பாஜக எதிர்ப்பே இவங்க பேசுறது இல்லை. இப்ப பாஜக முஸ்லீம் இவங்களுக்கு தோழர் ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க, பேசுறது இல்லை. பாஜக பேசுறதுல இவங்க பார்த்து பேசுறாரு. இன்னொரு விஷயம் சொல்றாரு, என் காரை கொடுத்துனாங்கன்னு. இப்ப இவர் என்ன பண்றாரு, கார் இல்லாதவங்கலாம் கார் கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. இவர் கார் வச்சிருந்திருக்காரு, தெரியுது இல்ல, கார் வச்சிருந்திருக்காரு. அதாவது பாஜக காரங்க ஒரு முஸ்லீம் பார்த்து என்னெல்லாம் சொல்லுவாங்களோ அதையெல்லாம் திமுக சொன்னாதான் சொல்றதுங்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்து. இந்த நாடு எவ்வளவு கேவலமான சூழல் இருக்கு போது இப்படி பேசினா ஈர்க்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சு சபையில வேணும்னு என்ன பண்றாரு, திமுக விரோதிகளாக முஸ்லிம் விரோதிகளாக திமுக சித்தரிப்பதன் மூலமாக தாவேகாவில் செல்வாக்கு பெற முடியும், பாஜகவோட சப்போர்ட் கிடைக்குங்கிற ஒரு உள்நோக்கம் கொண்ட அழுகுறாரு. பெரிய ஆபத்து சீன் பண்றாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. பாஜகவை பார்த்து ஒரு நாள் கூட இப்படி சொல்றது இல்ல. என்ன திமுக காரங்க சொன்னாங்க, திமுக காரங்க சொன்னு சொல்றாரு. சிஏ எதிர்ப்பு போராட்டம் இல்ல. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார்ல உதயநிதி, 2019 அவர் பதவிக்கு இளைஞரணி செயலாளராக வந்த உடனே சிஏ எதிர்ப்பு முதலில் அவர் நடத்திய பிரம்மாண்டமான போராட்டம் தெரியுங்களா? சென்னை ஆர்ப்பாட்டம், சென்னை சைதாப்பேட்டையில
இந்த குடியுரிமை திருப்பு சட்டத்துக்கு எதிராக போராட்டம் நீ என்ன போராட்டம் நடத்திருக்கிற? உங்க தலைவர் ஒரு போராட்டம் எடுத்திருக்கிறாரா? இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா தீவிரவாதியின் படம் எடுத்திருக்கிறாரு. இவர் எடுத்துட்டு நீங்க சட்டசபையில சீன் பண்றாங்க பாருங்க. இது திட்டமிட்டு நடக்குது. இதைதான் நான் திரும்ப சொல்றேன். இந்த சட்டசபையில் தயவு செய்து திமுக காரர்கள் விஜயை விவாதத்துக்கு அலைங்க. இவங்க விஜயை விவாதத்தை அழைக்கிறது ஏன் தவிர்க்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க விவாதத்துக்கு வரமாட்டாங்க. நீங்க விஜய் கிட்ட தான் கேள்விக்கு அவருக்கு கேள்விக்கு அவர் தான் பதில் சொல்லணும்னு சொல்றாங்களா பல. இவங்க திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி அது ஒரு ஊழல் கட்சியாக சித்தரிப்பதில் அதிக அக்கறை எடுத்துக்கிறாங்க வேணும்னு. அடுத்தது இது மாதிரியான இஸ்லாமிய அடையாளம் உள்ளவங்க கிறிஸ்துவ அடையாளம் விட்டு கிறிஸ்துவ இஸ்லாமியர் எதிராக இருக்கிறாங்கன்னு அவதூற சொல்வது, அதற்கு இவங்களுக்கு பதில் சொல்வதுன்னு வருது. பேராபத்தானதா இருக்குது. இல்ல இப்ப உருது பள்ளிகளை கலைஞர் திறந்தாரு, இஸ்லாமியர் இடஒதுக்கீடு கொடுத்தாருன்னு பாஜக திமுக எதிரியா ஏங்க பேசுவாங்க. இது உலகத்துக்கே தெரிஞ்சதுங்க. திமுக என்பது சிறுபான்மை மக்களுக்கான கட்சி. அதுதான் நம்ம போன வாரத்துல கூட பேசணும். இந்த கட்சியை நீ திமுக கிறிஸ்துவ கைகூலி, திமுக இஸ்லாமியரோட கைகூலி, தீவிரவாதிகள துணையா இருக்கிறன்னு தளபதி ஸ்டாலின் பாஜக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி சொல்றாங்க பாரு, திருப்பி வேணும்னே பேசுறது. பாஜகவை பாஜக விமர்சனம் நடக்காதுங்க. நான் ஏதோ பெரிய மேதை மாதிரி நான் சொல்லிக்கல. நான் முன்கூட்டி சில விஷயங்கள் தீர்மானிக்கிறேன். அதுதான் நடக்குது. நான் விஜய் கட்சிக்கு வந்ததுக்கு பாஜக விமர்சனத்தை முற்றிலுமா தவிர்த்துட்டாரு. கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து பாஜகவே திட்டி பேசுறது இல்ல. இன்னைக்கு வரைக்கும் பேசுறது இல்ல. அவர் திமுக தான் பேசுறாரு. அதே சமயம் பாஜக ஒரு இடம் தானே ஜெயிச்சிருக்காங்க. பாஜக நான் என்ன சொல்றேங்க, ஜெயிக்குது ஜெயிக்கலங்கிறது இல்ல. இந்த பாஜகவை நோக்கி இவங்க விமர்சனத்தை தவிர்த்துட்டு நமக்கு எதிரி பாஜக கிடையாது, திமுக தான் கட்டமைக்கிறாரு. பாஜகவை பாதுகாத்துட்டாரு. இப்ப இந்த 2 வருஷத்துல அவர் வேலை பார்த்தது இதோட உச்சபட்சமாக ஒரு முஸ்லீம் இன்னைக்கு சட்டசபையில் பாஜக என்னெல்லாம் செய்ததோ, பாஜக காரர்கள் என்னெல்லாம் பேசினாங்களோ அதை பேசுறாரு. இதே மதுரையில் திருப்பரங்குன்றத்துல போய் தீபம் ஏற்றுவது ஒரு பிரச்சனையாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக சங்கிகள் எல்லாம் களத்துல நின்னாங்க. மதுரைக்காரர் தானே இவரு. என்ன பண்ணாரு? அப்ப அவரு என்னங்க பண்ணாரு? அவரு திமுக காரன் நின்னா முன்னால முஸ்லீம்களுக்கு ஆதரவாக நின்று இதே தலைவர் ஸ்டாலின் அன்னைக்கு பாஜக என்ன பண்ணாங்க? பாஜக வெர்சஸ் முஸ்லீம், இந்துக்கள் வெர்சஸ் முஸ்லீமா கலவரமா மாத்துறதுக்கு எல்லா வேலையும் பார்த்த போது உள்ள பூந்து என்ன பண்ணாரு? கோர்ட்டு தீர்ப்பு எல்லாம் தாண்டி தலைவர் ஸ்டாலின் என்ன பண்ணாரு? அதை மாத்தினாரு. என்ன பண்ணாரு? பாஜக வெர்சஸ் திமுக அதை மாத்தினாரு. இவ்வளவு பண்ணியிருக்கிறாரு. இதே மதுரையில் இருந்துகிட்டு அந்த விஷயத்தெல்லாம் எதுவும் தலையிடாத இவரு என்ன தீவிரவாதி திமுக காரன் சொன்னாங்கன்னு சீன் பண்றாருங்கிறது இந்த தமிழ்நாட்டை ஒரு பேராபத்து உள்ள ஒரு அதுதான். இப்ப என்னன்னா திருப்பரங்குன்ற விஷயத்துல திமுக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க, பாஜக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. ஆனா எதுவுமே நிலைப்பாடே இல்லாத தாவேக்கா தானே மதுரையில ஜெயிச்சிருக்கு. அதுதான் சொல்றேன். இந்த மாதிரி ஆட்கள் இவங்க தான் ரசிக மனோபாவத்தோட இருக்கிறவங்களோட ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. இங்க ஜெயிச்சா மாதிரி தான் எங்க நம்ம குளத்தூர்ல ஜெயிச்சா மாதிரி தான் அங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. இதுல இந்த முஸ்தபா மாதிரி ஆட்கள் பிழைப்புவாதத்துக்காக இஸ்லாமிய அடையாளத்தோடு இருக்கிறது தெரியுங்களா? அப்ப இஸ்லாமிய அடையாளத்தோடு இருப்பதன் மூலமாக தனக்கு ஒரு முக்கியத்துவம் முஸ்லீம் அடையாளத்துக்கு விஜய் நம்மளை கூட்டு பாருங்கிறது என்ன? அவர் ஏற்கனவே அவர் திரைப்படங்கள்ல இஸ்லாமிய விரோதம் இருப்பதனால அந்த டேலி பண்றதுக்கு இவர் பண்றாரு. அதனாலதான் ரம்ஜான் பக்ரீத் தொழுகையில அவர் கூட்டு போய் பண்ணது. அதோட எக்ஸன்ஸ்னா என்ன பண்றாரு? அப்ப முஸ்லீம்களுக்கு விரோதி இங்க எது? பாஜக கிடையாது, இங்க RSS கிடையாது, திமுக தான் அப்படின்னு முஸ்தபா நிலைநாட்ட நீங்க முயற்சி பண்றது. இது பேராபத்து. முதலமைச்சர் சொன்னாரு, என் டேபிள் மேல 3 ஃபைல் இருக்கு, அதை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னாரு. இப்போ நேற்று கூட ஒரு பொதுக்கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு. சூடு சொன்ன இருந்தா நீங்க அதை உடனே ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்போ எதை செய்யணும் எதை பேசணும்லாம் எனக்கு தெரியும் அப்படின்லாம் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுறாரு. இந்த விவாதத்தை எப்படி பாக்குறீங்க? அன்னைக்கு அவர் பேசும்போது அதுக்கு பெரிய எதிர்ப்பு ஒன்றும் பெருசா சபையில் இல்லை எதிர்கட்சியில இருந்து. அது ஒரு 2 நாள் கழிச்சு தான் திங்கட்கிழமை அதுக்கப்புறம் தான் உதயநிதி தான் அதை கொஸ்டின் பண்ணுறாரு. இன்னொன்று திமுக ஆட்சியில் பெரிய ஊழல் இருக்குது அதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னதில் ஒட்டுமொத்த 5 ஆட்சியில் எல்லாமே ஊழல். அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. சட்டசபை நிகழ்ச்சி எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க இவங்க என்ன பண்ணுங்கிறத அவங்க சொல்கிறதில்ல. இவங்க எதுவுமே பண்ணலைங்கிறத எதிர்கட்சிகள் சொல்லாமல் பார்த்துக்கிறாங்க. எதிர்கட்சி அந்த துறையை நீங்கள் எப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி எதற்கும் இன்னை 3 மாசத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்க என்ன எதுன்னு இவங்க கேள்விக்கு பதில் சொல்லி எந்த நலத்திட்டங்கள் எதுவுமே செயல்பட இல்லை. அதனால அது குறித்து எந்த விவாதத்துக்கும் அவங்க போறதுக்கு தயாரா இல்லை. மாறா என்ன பண்றாங்கன்னா திமுக ஆட்சி குறித்தான விவாதமாக தான் அதை மாத்துறாங்க. தொடர்ந்து திட்டமிட்டு அதை செய்யறாங்க. அப்போ என்ன சொல்றாங்கன்னா 5 வருடம் ஊழல் மட்டும்தான் இந்த ஆட்சியில் நடந்தது. அவங்க எப்படி திமுக இந்த அரசு அவங்க எப்படி தாவேக அரசை எப்படி நடத்துறாங்கன்னா தங்களோட நலத்திட்டங்களை சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. கேட்டால் 3 மாதம் தான் கேட்காதீங்கன்னு முட்டு கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க எப்படி நடத்துகிறாங்கன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறது இல்லை. மாறாக நீங்கள் என்ன பண்ணீங்க கடைசி 5 வருஷத்தில் ஊழல் அப்படிங்கிறத பிரதானப்படுத்திக்கிட்டு ஆதாரம் கையில் எந்த ஆதாரம் இவங்ககிட்ட இல்லை. ஆதாரம் எடுத்து இந்த மாதிரி ஆதாரத்தோட சொல்கிறோம் இல்லை சொல்லணும்னா ஆதாரத்தை வச்சுக்கிட்டு தான் சொல்லணும். இப்போ நான் கூட சொல்லலாம், எது வேணுமாலும் சொல்லலாம். இந்த 3 மாதத்தில் இந்த ஊழல் நடந்திருக்கு அந்த ஊழல் நடந்திருக்கு என்கிட்ட ஆதாரம் கிடையாது, நானாக சொல்லலாம்.
ஆனா என்னன்னா, ஆதாரம் கையில வேணும் சொல்லணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, 5 ஆண்டுகள்ல மாபெரும் ஊழல்னு சித்தரிச்சு தொடர்ந்து பேசுறாங்க. இதே தான் பேசுறாங்க திரும்ப திரும்ப. அப்ப 5 ஆண்டும் பெரிய ஊழல் நடந்திருக்குது. எல்லா துறையிலும் நடந்திருக்குதுன்னு சொன்னா, 3 3 ஃபைல் தான் வச்சிருக்காரு டேபிள்ல. இப்ப 3 ஃபைல் தான் இருக்குது அப்டின்னா, அப்ப இவ்ளோ பெரிய ஊழலுக்கு நீங்க 3 ஃபைல் தான் எடுத்தீங்களா அந்த 3 மாசத்துல? 3 ஃபைல். அதையும் ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறாரு. இல்ல ஒரு அமைச்சரே சொல்றாரு, நான் ஒரு கல்வி நிறுவனம் அதாங்க. வச்சிருக்கிறேன். நானே பாதிக்கப்பட்டிருக்கேன். இல்லங்க. என்கிட்டயே காசு கேட்டிருக்காங்க. அதுதாங்க. அது எல்லாமே எவிடன்ஸ் வேணும்ல. அவர் சொல்றாரு. இதுதான் விவாதத்த இப்படிதான் வந்து சட்டசபையில எதிர்க்கட்சிய சூடாக்குவது. அவங்க இவங்கள நோக்கி கேள்வி கேட்கிறத தவிர்ப்பதற்கு என்ன பண்றதுன்னா, நீங்க என்ட்ட அத கேட்க விரும்புறீங்க. உங்க கேள்வியிலருந்து நான் வந்து பதில் சொல்ல முடியலன்னு வச்சுக்கங்களேன், உங்கள கோவப்படுத்துறது. ரொம்ப ரோகியமா நீயி, அப்படி இப்படின்னு பேசிட்டா, நான் வேற ஏதாவது பேசுவேன்ல. இந்த வேலைய வந்து எல்லா அந்த தாவேக்கால இருக்கிற எல்லா அமைச்சர்களும் தொடர்ந்து அத தான் செய்றாங்க. வேற என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் புகழ்ந்து பேசுவது. எங்கள் ஆட்சியின் சிறப்பு, அத செய்ய சொல்ட்டாரு. எத செய்ய சொன்னாருன்னு சொல்றதில்ல. இந்த 3 ஃபைல நான் ஓப்பன் பண்ண வச்சுறாதீங்கன்னு அவர் சொன்னாரு. சொன்னதுக்கு பிற்பாடு அவர் இன்னும் ஓப்பன் பண்ணல. அதுக்கப்புறம் சட்டசபையில நேரடியாவும் கேட்டாரு. நீங்க 3 ஃபைல ஓப்பன் பண்றேன்னு சொன்னீங்கல்ல, இந்த தைரியம் இருந்தா பண்ண வேண்டியது தானே, ஏன் பண்ணலன்னு திருப்பி கேட்டாரு. எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறாரு. ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்படி இல்லன்னா, உங்களுக்கு வந்து சினிமால பேசுற டயலாக்லாம் இங்க பேசாதீங்கன்னு இல்ல இடைத்தேர்தல்ல உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குமே அப்படின்றதுக்காக நான் வெயிட் பண்றேன். யார் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. அப்ப எப்ப சொல்லியிருக்காரு இத நான் கவனிக்கல. சட்டமன்றத்துல சொல்றாரு. இப்ப சொன்னாரா? இல்ல அன்னைக்கே சொல்லிட்டாரு. நான் அத கவனிக்கல. அப்போ திமுக ஆமா, ஜெயிக்கணுங்கிறதுக்காக இடைத்தேர்தலையாவது உங்களுக்கு ஒரு நல்லது ஆனா நடக்கணும்ல. உண்மை சரியான செய்திய சொல்லியிருக்காரு. உண்மைய நான் சொல்றேன். திமுக இடைத்தேர்தலை ஜெயிப்பதற்கான சோர்ஸ் இப்ப இல்ல. கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி உருவாயிடுச்சு. அந்த பதட்டம் என்ட்ட இருக்குது. நான் தொடர்ந்து திமுக இடைத்தேர்தல்ல இப்ப வந்து அதிமுக ஆட்கள்லாம் திரும்ப போய் 8 தொகுதிகள்ட்ட வந்துருச்சு. 8 தொகுதியில வந்து 1 தொகுதி தான் தாவேக்கா தொகுதி. மற்றது எல்லாமே 7 தொகுதியும் தாவேக்கா தோற்ற தொகுதி. தாவேக்கா வேண்டான்னு 2வது இடத்துக்கு 3வது இடத்துக்கு போன தொகுதியில தான் மத்த அதிமுக ஜெயிச்ச தொகுதி. ஆனால் இடைத்தேர்தல்ல திமுக ஜெயிப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இத மிஸ் பண்றக்கூடாதுங்கிற பதட்டம் என்ட்ட இருக்குது. தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கான அது வாய்ப்பு இருக்கு. அத வந்து 1 மாசத்திலேயே தாவேக்கா அரசு பொறுப்பேற்ற விஜயும், மற்றவங்களும் வந்து திமுக ஜெயிப்பதற்கான வேலைகள பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களோட பொறுப்பற்ற பேச்சு, நிர்வாக கோளாறு, எதையும் செய்யாத தன்மை, ஓட்டு போட்டவங்க மத்தியிலே ஒரு அதிருப்திய வந்து 1 மாசத்துல இருந்தே அவங்க செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 2 மாசத்துல இன்னும் பீக்ல போயிருக்குது. அப்ப சரியா சொல்லணும்னா, இப்ப இடைத்தேர்தல் வச்சா திமுக ஜெயிப்பதற்கான எல்லா வேலையும் தாவேக்கா அரசு பார்த்துக்கிட்டு இருக்கு. அததான் முதலமைச்சர் சொல்றாரு போல தெரியுது. பரவால்ல நல்ல விஷயம் தான். அந்த பதட்டம் திமுகவுக்கு வேணும்னு எனக்கு வந்து அதனால தான் வந்து நான் வந்து அதுக்கு ரிப்போர்ட் ரெடி பண்ணி இடைத்தேர்தல ஜெயிக்கிறதுக்கான என்ன சோர்ஸ் இருக்குது. ஏன்னா ஜெயிக்கணும். என்னால இந்த 1 மாசமே சகிச்சுக்க முடியல இந்த அரசு. அவ்வளவு பொறுப்பற்ற அரசா இருக்குது. எத குறித்தும் அக்கறையற்ற ஒரு அரசா இருக்குது. ஊதாரித்தனமா பேசுற அமைச்சர்கள் இருக்கிறாங்க. பொறுப்பற்று பேசுறாங்க. பொது இடங்கள்ல பேசுறாங்கன்னு கண்ணோட்டம் இருக்குல்ல. அதனால நான் அதிமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள போய் பார்த்தேன். எதிர்க்கட்சி தலைவர் திமுகவோட இளைஞரணி செயலாளர் உதயநிதிய வந்து 2 முறை போய் பார்த்தேன். அதனால இது ஜெயிப்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த பதட்டம் இருக்கு என்ட்ட. அது வந்து தாவேக்கா அரசு சிறப்பா செயல்படுது. இத வந்து சிறப்பா டெவலப் பண்ணி கொண்டு போக வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கு இருக்குது. அப்போ சட்டசபையில அவங்க ரோல் பண்றது போக, வெளியில வந்து மக்கள் மத்தியில அதிகமா கொண்டு போய் இத சேர்க்க வேண்டிய கடமை திமுகவுக்கு இருக்குதுங்கிறத நான் பதட்டமா பார்க்குறேன். அத வந்து முதலமைச்சரே விஜயே அத சொல்றாரு. ஜெயிக்கிறதுக்கான உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, இதுல நம்மள விட்டுருங்க. இவங்கள நம்பி ராஜினாமா பண்ணிட்டு போய் சேர்ந்தாங்கல்ல அந்த கட்சியில, முன்னாள் அமைச்சர்கள்லாம், எம்எல்ஏவெல்லாம் இந்த விஜயபாஸ்கர் டபுள் ஆக்ஷன்னு, அவங்க கதையில என்ன? ஏங்க உங்கள நம்பி தானேங்க நாங்க ராஜினாமா பண்ணிட்டு வந்தோம். திருப்பி எங்கள ஜெயிக்க வச்சு அமைச்சராப்பீங்கன்னு நெனச்சு தானே நாங்க ராஜினாமா பண்ணிட்டு வந்தோம். இல்ல அவரு ஆனந்த் சொல்லிட்டாரு. கனவுல கூட நீங்க நினைக்காதீங்க ஆனந்த் ஜெயிப்பீங்கன்ட்டு. சொல்லியிருக்காருங்க. முதலமைச்சர் தான் திமுக ஜெயிக்கட்டும் இடைத்தேர்தல்னு சொல்லியிருக்காருல்ல. இப்ப விஜயபாஸ்கர்கள் நிலைமை என்ன? இவங்க ராஜினாமா பண்ணிட்டு போனது, திருப்பியும் வந்து எலெக்ஷன்ல தாவேக்கா சார்பா நின்னு அமைச்சர் ஆகலாம் தான்னு. அது கண்ணு கெட்டின தூரம் நடக்குமாங்கிறது தெரியாம சும்மா உட்கார்ந்துருக்காங்க. இப்ப எம்எல்ஏமாவும் இல்ல. இப்ப திமுக ஜெயிக்கணும்னு முதலமைச்சரே சொல்றாருன்னு சொன்னா, அப்ப இவங்க எம்எல்ஏ கூட திருப்பி ஆக முடியாது. இவங்களோட எதிர்காலம் சுத்தமா மைனஸ்ங்கிற ஒரு கண்ணோட்டம் வருதுல்ல இது. அப்ப இதெல்லாம் சுத்தி பார்த்து இப்ப நேத்து நீங்க சொன்ன மாரி உதயநிதி திருப்பி சேலஞ்ச் பண்றாரு. நீங்க எடுங்கங்கிறாரு. நீங்க எடுத்துக்க ஃபைல் எடுங்கங்கிறாரு. இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? சட்டசபையில கூட உதயநிதிய வந்து அவமானப்படுத்துற மாரி பேசுறது, அவர வந்து நோக்கி எல்லாரும் கேள்வி கேட்கிறது, இதெல்லாமே திரும்ப திரும்ப செய்றாங்க. பதிலுக்கு இவரு நேரடியா பார்த்து கேட்கிறாரு. "என் ஃபைல் எடுங்க சார். எடுங்க ஃபைல் எடுங்கன்னு" சொல்றாரு. அவர் பேசாம உட்கார்ந்திருக்காருங்க. எப்படி இருக்கு பாருங்க. எதிர்க்கட்சி தலைவரா இருக்க உதயநிதிய, அந்த அமைச்சர், இந்த அமைச்சர், வரவர், பேச தெரியாதவர், சட்டசபை உறுப்பினர், அவங்க இவங்க எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு.
அதுக்கு பிற்பாடு அவங்க வந்து எல்லாம் பதில் சொல்லி அவர் வந்து பேர் எடுக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே அவர் தனிப்பட்ட முறையில காழ்ப்புணர்ச்சியா இழிவான வார்த்தைகள்ல நிர்மல் வந்து குமார்லாம் அப்படிதான் ஆமா பேசினாரு. அந்த நிர்மல் குமார் சங்கி குமார் அவர் வந்து அவ்வளவு மோசமா பேசுறாரு. நீங்க என்ன கழிவறையில உட்கார்ந்து 3 மணி நேரம் ஆச்சா பேசுறாரு. இன்னொருத்தர் வந்து அந்த ஆதவர்ஜினா தனிப்பட்ட முறையில பேசுற வீடு கட்டிங்களே எல்லாம் பேசுறாருன்னு இண்டிவிஜுவலா தனிப்பட்ட முறையில பேசி டேமேஜ் பண்றாரு. அரசு பங்களால தானே இருக்கீங்க. அவமானப்படுத்துறது இங்க இருந்த துணியோட எல்லாம் பேசுறாங்க. அது கூட என்னோட சேனல் அன்னைக்கு நான் விளக்கம் கொடுத்தேன். அரசு பங்களால ஏன் இருக்கிறாரு? நீங்க வந்து கார் வேணான்னு சொல்றாருங்க. கார் வந்து நிதி நெருக்கடி மோசமா இருக்குது. ஏங்க கார் கேக்குறீங்க? கார் வேணாங்க எங்களுக்கு வேணாங்கன்னு சொல்றாரு. உடனே அவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு 3 வீடு இருக்கு சென்னையில. நீங்க வந்து ஏன் அப்ப அரசு பங்களால தங்குறீங்க? அதை விட்டுட்டாரா? அப்படி நான் தான் கையெழுத்து போட்ட கொடுத்தேன்னு பேசுறாரு. 3 வீடு அரசு பங்களால தங்குறதுங்கிறது உதயநிதிக்காக கட்டப்பட்டது கிடையாது. அது எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்கள் அப்படின்னு கேட்கல. ஏற்கனவே அவர் துணை முதலமைச்சராக இருக்கும்போது தங்கட வீடு அப்பவும் அவருக்காக கட்டல. அது ஏற்கனவே அமைச்சர்கள் தங்குவதற்காக கட்டப்பட்ட குடியிருப்புகள்ல தான் அவர் தங்குறாரு. இப்போ ப்ராசஸ் போட்டு இப்போ அமைச்சர்களுக்கு இந்த குடியிருப்பு சரியில்லை, நாங்க புதிய குடியிருப்புகள் கட்டி கொடுக்குறோம், நவீனமா ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வேணான்னு சொல்றாரு உதயநிதி. ஏன் காசு இல்லாத நேரத்தை எதை பண்ற? அப்ப அந்த இடத்துல இன்னொன்னு அமைச்சர்களே அவங்க இவருக்கு குடியிருப்பு என்ன இருக்காங்க. டார்கெட் தெரியுமா? யாருக்கு? ஆதவர்ஜினாவுக்கு. இப்ப அவர் இருக்கிற வீட்டுக்கு இவர் போயிடணும். அதுதான் நேரு கேட்டார் அதுக்கு முன்னால். அதுக்கு ஒரு பதில் சொல்லியே. நீங்க இவ்வளவு பேசுறாரு ஆதவர்ஜினா, அதை இதெல்லாம் பேசுறாரு. ஆனா அவர் சொந்த வீட்டுல இருந்துகிட்டு கவர்மெண்ட்ல வீட்டு வாடகை வாங்கிட்டு இருக்காரு. வீட்டு வாடகை படி போட்டு வாங்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு கூச்சமே இல்லை உங்களுக்கு. அந்த கேள்வியை தான் எடுத்து என்ன பண்ணுற, அதுக்கு எதுவும் பதில் சொல்லாம அந்த கேள்வி எடுத்து உதயநிதி சொல்றாரு. உதயநிதி வந்து இவருக்காக கட்டப்பட்ட வீட்டில் வாங்கல. இவருக்கு என்னன்னா உதயநிதி இருக்கிற அந்த அவரோட உதயநிதி இருக்க குறிஞ்சி இல்லத்துக்கு நான் போயிருக்கிறேன். தொண்டர்கள் வந்து பார்க்கறதுக்கு, மக்களை சந்திப்பதற்கெல்லாம் நல்ல வசதியான ஒரு இடமா இருக்கு, மக்கள் பணி செய்வதற்கு அது நல்ல வசதியா இருக்கு. அந்த இடத்துல இருந்து அவர் காலி பண்ணிடணும். பண்ணிட்டு இவரு போய் அங்க உட்காந்துக்கணும், ஆதவர்ஜன போய் உட்காந்துக்கணுங்கிற நோக்கம் இவருக்கு இருக்குது. அதனால என்ன பண்றாரு, அதனை நோக்கி இவர் பேசுறாருங்கிறது. துணை முதலமைச்சராக ஆசைப்படுறாரு. அது என்ன ஆகுறாரு? ஏன் முதலமைச்சர் இப்ப முதலமைச்சரே அவர் தானே பேசுறாங்க. உதயநிதி அதானே சொல்றாரு. என்ன நிழல் முதலமைச்சர் டம்மி. நானாவது மரியாதையா சொல்றேன். நிழல் முதலமைச்சர் விஜய முன்னாலே உட்காந்து டம்மி முதலமைச்சருங்கிறாரு. யாரு? எதிர்கட்சி தலைவர் உதயநிதி முதலமைச்சரை டம்மி முதலமைச்சருங்கிறாரு. அப்ப அவர் டம்மின்னா யாரு அப்போ முதலமைச்சரா இருக்கிறதுன்னு தெரியணும்ல. அப்ப இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடக்குது. உதயநிதி திருப்பி சட்டசபைக்கு வெளியும் கேட்டார். நீங்க சொன்ன வார்த்தையோட சூடு சுரணை இருந்தா ஃபைல் ஓபன் பண்ணுங்கன்னு கேட்டார். இதுக்கு மேல என்னங்க பண்றது? இவர் தான் போய் ஓபன் பண்ணணும். நேரா ஆபீஸுக்கு போய் சார் அந்த ஃபைலை கொடுங்க, நான் ஓபன் பண்ணி கொடுக்குறேன்னு தான் ஓபன் பண்ணி கொடுக்கணும். இல்ல அமைச்சர்கள் சட்டமன்றத்தில் சொல்றாங்களா, ஆதாரம் இருக்கு சொல்றோம், ஆதாரத்தோட சொல்றோம், இருங்க சொல்லுங்க. பழைய நாடகம் ஒண்ணு, எஸ் சேகர் நாடகம் ஒண்ணு, ரொம்ப நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தது. ஒவ்வொரு சீன்லயும் ஒருத்தன் வந்து பெட்ஷீட் போட்டுக்கிட்டு வந்து ஒருத்தன் சொல்லுவான், நான் சாதாரணமா இந்த பெட்ஷீட்டை கழட்ட மாட்டேன், எடுக்க மாட்டேன், எடுத்தா அதுக்கு ஒரு உண்மையான காரணம் இருக்கு, நீங்க தாங்க மாட்டீங்க. அந்த காரணம் ஏதோ சொல்லிக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு சீன்லயும். நாடகம் முடிகிற நேரத்தில் என்னையா பெட்ஷீட்னு புரியுங்க, ஐயா எனக்கு சட்டை ஒன்றும் போடலீங்க, தயவுசெய்து பெட்ஷீட்டை கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குவேன். இல்லை அது மாதிரி ஆதாரம் இருக்குன்னு சொல்றீங்களே தவிர என்ன ஆதாரம் சொல்றதுல என்ன இருக்கு? உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அப்ப யாருக்காக நீங்க ஆதாரத்தை என்ன பார்கெயின் பண்றீங்களா? நான் என்ன கேட்குறேன், அப்போ நீங்க என்ன பண்றீங்க? ஒருவேளை ஆதாரத்தை திரட்டி வச்சுக்கிட்டு இருக்கீங்க முன்னாள் அமைச்சர்கள்கிட்ட, இது மிரட்டுவதன் மூலமா உங்ககிட்ட அவங்க விலை பேச வருவாங்க, அதை வச்சுக்கிட்டு ஊழல் பண்ணலான்னு பாக்குறீங்களான்னு ஒரு எண்ணம் வராத மக்களுக்கு? அப்ப நீங்க ஒருவேளை ஊழல் பண்ணிட்டாங்க, போன திமுக ஆட்சியில் அமைச்சர்கள் ஊழல் பண்ணிட்டாங்க, அந்த ஆதாரத்தை கலெக்ட் பண்ணி வச்சுட்டீங்க, ஆனா வந்து ஆதாரத்தை வெளியிட மாட்டேன், ஆனா வந்து ஊழல் இருக்குன்னு சொல்றீங்கன்னா அப்ப நீங்க என்ன பண்றீங்க? மிரட்டுறீங்களா? அப்ப நீங்க வாங்க பேசிக்கலாம், வெளியே பேசிக்கலாம், வாங்க என்ன பேசிக்கல பேசிக்கிட்டு கொடுங்கன்னு ஊழல் பண்றதுக்கு நீங்க தயார் பண்றீங்களா? அந்த ஆட்சியில் மக்கள் நினைக்க மாட்டாங்களா? எங்களை விட்டுருங்க. திமுக ஊழல் பண்ணுச்சுன்னா தாவேகா தொண்டர்களுக்கு சொல்லுங்க, இந்த மாதிரி ஊழல் இருக்கு, ஆதாரம் இருக்கு, நீங்க சொல்ல வேண்டியது தானே. அப்புறம் எதுக்கு நீங்க ஊழல் குற்றச்சாட்டு, ஊழல் இருக்குன்னா ஊழல் இருக்குன்னு என்ன சொல்றாங்களே தவிர இவங்களால எதுவும் எவிடன்ஸ் காட்ட முடியல. என்ன எங்க இருந்து காட்ட முடியும்? அப்ப எம்ஜிஆர் காலத்துல இருந்து இதே தான் பிரச்சனை. சர்க்காரியா கமிஷன் ஊழல் இருக்குன்னாரு எம்ஜிஆர், என்னமோ சொன்னாரு காட்டல. ஜெயலலிதா ஊழல் இருக்குன்னாங்க காட்டல. கடைசியில இவங்க ஊழலை தான் எடுத்து கலைஞர் காமிச்சாரு. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது காட்டுறேன்னு ஏரியா காட்டுறான்னு சொல்லிட்டு திமுக தலைப்புல இருந்து முன்னாள் அமைச்சர் இவங்க பண்ண ஊழல் எடுத்து காட்ட போறாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல. அதான் நடக்க போகுது. இப்போ ஒரு ஏதோ ஊழல் வந்துருச்சுன்னு சொல்றேன். இல்ல கார் வாங்கியிருக்காரு யாரோ ஒரு அமைச்சர், ஒளிச்சு வச்சிருக்காரு மாட்டுக்கொட்டாயிலன்னு யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்கல்ல. அந்த மாதிரி கதைகள் போகுது. இல்ல கார் வச்சிருக்கிறவங்களாம் இப்ப கார் கேட்கறாங்க. மக்களே இன்னொன்னு சொல்றேன், நான் இந்த சட்டசபை நிகழ்ச்சியை என்னால் பார்க்க முடியல. நீங்களும் எவ்வளவு பார்த்துருப்பீங்க, லைவ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா வந்துங்க ரொம்ப அதாவது வெறி ஆகுது அதை பார்க்கும்போது. நம்ம பொறுப்பற்று என்ன நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. எவ்வளவு மோசமா ஒரு பதில் சொல்றது, தவறு, தற்கூரியா இருக்கிறாங்க, தப்பா பேசுறாங்க, எழுதி வாசிக்க தெரியல, அவங்க வந்து ரொம்ப யூஸ்லெஸ்ஸா பேசுறாங்க, ஒண்ணுமே தெரியாம பேசுறாங்கிறதெல்லாம் தாண்டி ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அது ரொம்ப அவதூறா இருக்கு. இல்ல அவங்க புதுசுதானே. புதுசுதாங்க, புதுசுதாங்கிறது தப்பா பேசுனீங்கன்னு புதுசு சகிச்சுக்க முடியுதுங்க. அசிங்கமா பேசுறது கூட புதுசா, கேவலமா பேசுறது புதுசா?
என்ன அதுக்கு என்னங்க புதுசு பழசு? உங்களுக்கு எழுத 930, 5000 பேசுறீங்கன்னா விட்டுருங்க. உங்களுக்கு இப்போ தெரில. இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க படிப்பீங்கன்னு வச்சுக்கங்க. முதலமைச்சர்லேருந்து, பொதுப்பணித்துறை அமைச்சர்லேருந்து எல்லா அமைச்சரும் வந்து எண்ணிக்கையே தப்பா சொல்றீங்க. சரி வாசிக்க தெரில, படிக்க தெரிலன்னு. அதையே சகிச்சுக்கிறோம் கருமன்னா, நீங்க விவாதத்த வந்து ரொம்ப மோசமா பேசுறீங்க இல்லங்க. ரொம்ப இழிவா பேசுறீங்க இல்லங்க. தனிமனித தாக்குதல் பண்றீங்கல்ல, அசிங்கமா பேசுறீங்கல்ல. அப்புறம் என்ன ஆயிருக்கு வரல? ஒண்ணு இதெல்லாம் சட்டசபையில நடந்திருக்குது. இல்ல நடக்கலன்னு சொல்லல. ஏதாவது அரசியல் கண்ணோட்டம் இருக்கணும்ல அதுல. எதுவுமே இல்லையே. ஏதாவது கேட்டா உடனே பாருங்க கைய நீட்டுறாரு யுவர் ஆனர் அப்படிங்கிற மாரி இவரு கை நீட்டுறாரு. அவரு அவரு சபாநாயகர். இப்ப அவருக்கு பேரு இப்ப என்னன்னா அவரோட நோக்கம் நடுநிலை நாயகர்னு பேரை நம்ம எடுக்கணும். இல்ல திமுக சட்டமன்ற உறுப்பினர்ல எல்லாம் பாராட்டுறாங்களே அவரை. பாராட்டுறாங்க. இப்ப அது பாராட்டுறாங்க எப்படி? திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுவரைக்கும் டேரிங்கா பேசல. அமைதியா இருந்தாங்க. அதனால நடுநிலையா அவர் இருந்தாரு. உதயநிதி அடிச்சு ஆடுற மாரி எல்லாரும் அடிச்சு ஆடுனாங்கன்னா, அவர் நடுநிலை நாடகம் ஒண்ணும் இல்லாம போயிடும். இப்ப அதான் நடக்குது. இப்ப என்ன பண்றாங்க? திமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் உடைச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. எதிர்த்து பேசுறாங்க. ஏவாவேலு பொளந்து கட்டுனாரு. அன்னைக்கு சேகர் பாபு பொளந்து கட்டுனாரு. அப்புறம் வந்து நேரு அடி ரவுண்டு கட்டி அடிக்கிறாரு நேத்தெல்லாம். இப்ப என்ன ஆயிடுச்சு? அமைதியா இருங்க. நீங்க அப்படி பேசாதீங்கங்கிறாரு. அப்புறம் இன்னைக்கு இவரு தங்கம் தென்னரசு நாங்க வந்து ஸ்கொயர் மருமகனுக்காக போறோம்னு சொன்னா, நீ என்ன லாட்டரி மருமகனுக்காக பண்றியான்னு கேட்டிருக்காரு. இப்பதான் அவங்க ஆட்டத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நடுநிலைலாம் அங்க எடுபடல. இப்ப இவரு ஒரு ஒரு இன்னொருத்தர் பேசினாரு. இன்னொரு அமைச்சரோ யாரோ ஒருத்தர் குறிப்பிட்டாரு. நீங்க இவரு ஒரு தொகுதி கூட நம்ம ஆஸ்டின் எம்எல்ஏ நாகர்கோயில். நீங்க வந்து நாகர்கோயில் கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு தொகுதி கூட ஜெயிக்கலங்கிறதுக்காக அங்க நலத்திட்டமே பண்ண மாட்டீங்கன்னு நினைப்பாங்கன்னு சொன்னா, உள்ள பூந்து அவரு பேசுறாரு. யார் பேசுறாரு? சபாநாயகர். நடுநிலை நாயகர் பேசுறாரு. அவங்க அப்படி சொன்னாங்களா? அப்படின்னு கேட்கிறாரு அவரு. அமைச்சர்கள் யாரும் பேசல. அவங்க அப்படி சொன்னாங்களா? அவங்க சொன்னா நீ ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்கிறாரு அவரு. இதான் ஒரு நடுநிலை. அப்ப இந்த பக்கம் ரோல் பண்ணல இன்னும் திமுக. அவங்க சாஃப்ட்டா இருந்தாங்க. ஏங்கப்பா என்ன இப்படிலாம் பேசுறாங்கன்னு தான் பேசுறாங்களே தவிர, இவங்க பதிலுக்கு பேசாதனால அவர் நடுநிலையா இருந்தாரு. ஆனா இன்னைக்கு இவங்க பதிலுக்கு பதில் பேச ஆரம்பிச்சாங்கன்னா, இவங்க நடுநிலையெல்லாம் இருக்கு. இல்ல இன்னொன்னு சட்டமன்றத்துல வந்து காங்கிரஸ் கட்சி ஏங்க சேர்ந்த இன்னொன்னு அமைச்சர்கள் சொல்லிடுறேன். காங்கிரஸ்ன்னு சொன்னேன். காங்கிரஸ் அமைச்சர் இருக்கார்லங்க, உயர்கல்வித்துறை அமைச்சர். ஏங்க என்னங்க அது? என்னங்க பேசுறாரு? அ தாவேக்காக்காரங்கலாம் பரவாயில்லங்க. நம்ம தாவேக்காக்காரன தற்குறி அது இதுன்னு என்னென்னமோ திட்டுறீங்க. காங்கிரஸ்ல ஒருத்தர் ஏங்க என்னைய விட்டுட்டு ஏங்க நீங்க மத்தவன்லாம் திட்டுறீங்கன்ற மாரி என்னங்க பேசுறாரு? ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சரா இருக்கிறாரு. அவர் வந்து என்ன ஒரு ஒரு வாக்கியத்துக்கும் அடுத்த வாக்கியத்துக்கும் தொடர்பட்டு பேசுறாருங்க. நீங்க சபாநாயகர க்ளோஸ் அப்ல காத்துட்டாங்க. அவரே மிரண்டு போய் நிக்கிறாரு. என்ன பேசுறாரு? ஏதாவது இருக்குதா? கேள்விக்கு வரமாட்றாருங்கிறது இல்ல. எதையோ ஒண்ணு பேசுறாருங்க. முதல் வரி ஒண்ணு சொல்றாரு. அடுத்த வரி ஒண்ணு சொல்றாரு. அந்த வரிக்கு இந்த வரிக்கு ரிலேட் பண்ண மாட்றாரு. வேற ஏதோ சொல்றாரு. சம்பந்தம் இல்லாம பேசுறாரு. திமுகவ நோக்கி அப்புறம் வந்து கடுமையான வார்த்தைகள்ல வந்து ஏதோ பேசுறாரு. எதையாவது ரிலேட் பண்றாரா? அப்புறம் வந்து ஒரு முறைக்கு 2 முறை பேசுறாரு. அதாவது எதுவுமே தெரியாத தாவேக்கால இருந்து புதுசா வந்திருக்கிறாங்கல்ல. அவங்கலாம் பரவாயில்லன்ற மாதிரி வந்து காங்கிரஸை சேர்ந்த அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சரோட பேச்சு விஸ்வநாதன். யூஸ்லெஸ்ஸா இருக்குங்க. ஒண்ணுமே பொறுப்பு இல்லாம பேசுறாருங்கிறது இல்ல. புரியாம ஒண்ணுமே பேசலங்க. அவர் பேசுறத கேட்டு நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஊரே சிரிக்குது. யார பார்த்து? தாவேக்கா எம்எல்ஏக்கள் பேசுறத பார்த்து ஊரே சிரிக்குது. அவங்களே சிரிக்கிற ஒரு ஆளா? இல்ல துணைவேந்தர் இல்லங்க, நியமனத்துல சட்டசபையில அவர் பேசுறத பார்த்து திமுக காரங்க அவரு நேரு எழுந்து கேட்டாரு. ஏங்க அவர் பெரிய கவிஞரா இருக்கலாம். அதுக்காக 2 வாட்டி சொல்லணுமான்னு. அவர் கவிஞர்லாம் இல்ல. ஏலம் விட்டுருப்பார் போல தெரியுது. 3 வாட்டி சொல்றவரு. 3 வாட்டி விடுவாங்கல்ல ஏலம். அது மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் 2 வாட்டி சொல்றாரு. அது ஒரு வாட்டி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவரு தேவையில்லாத ஒரு விஷயமா இல்ல இருக்கு. காங்கிரஸ், விசிகா, ஏங்க அத திமுக கடந்து இந்த போகாதீங்க. இல்ல 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 நீங்க அந்த அம்மா அந்த ஒரு எம்எல்ஏ ஒரு பின்னால வந்து சிரிச்சாங்க பாத்தீங்களா? இவரு காங்கிரஸ்காரரு பேசுறத ஒரு முறைக்கு 2 முறை பேசுறாருன்னு சொன்னதுக்கு, நேரு சொன்னதுக்கு பிறகு அவர் நிலைமை அவ்வளவு மோசமா இருக்கு. என்னங்க நடக்குது சட்டசபையில? நான் என்ன சொல்றேன், இதுல வந்து தாவேக்காவை சேர்ந்தவங்க மட்டும் யூஸ்லெஸ்ஸா பேசல. கூட்டணி அமைச்சரா போயிருக்கிறாங்களா, பொறுப்பேத்து பேசுறாங்க. இன்னொரு அமைச்சர் பேசுறாரு, சமூக நலத்துறை அமைச்சர் வந்து பேசும்போது, இதெல்லாம் அவர் பேசுறாரு. சபாநாயகர் சொல்றாரு, இதெல்லாம் இங்க பேசாத, ரோட்ல போய் பேசுன்றாரு. அவர் உட்கார்ந்துக்கிறாரு. சமூக நீதித்துறை அமைச்சர். சமூக நீதி நீங்க எல்லாம் இதெல்லாம் இங்க பேசாதீங்க, அங்க போய் பேசுங்க. இங்க பேசாதீங்க, ரோட்ல இல்ல போய் அரசியல் மேடையில பேசுறது இங்க பேசாதீங்க. ஏங்க பேசுற தோணி அவரு சபாநாயகர் அப்படி சொல்றாரு. அப்ப அததாங்க நம்ம சொல்லலங்க. அவங்க சபாநாயகர் சொல்றாரு. ஏங்க அரசியல் மேடையில பேசுறது இங்க பேசுறீங்க, உட்காருங்க. இதெல்லாம் ரோட்ல அதோட முடிஞ்சு போச்சு. ரோட்ல போய் பேசுங்கன்னு சொல்றாரு. ஒரு அமைச்சரை பார்த்து சபாநாயகர். இப்ப இவங்க தரப்பு பேச்சு நீங்க தாவேக்கா விட்டுருங்க. இங்க பெரிய அரசியல் கண்ணோட்டம் கரபுரண்டு ஓடுன காங்கிரஸ் அந்த கட்சி இந்த கட்சி பேசுறதே சிரிப்பா சிரிக்குது. அவங்களே சிரிக்கிறாங்க, அவங்களே கண்டிக்கிற அளவுக்கு இருக்குதுங்கிறது ரொம்ப இல்ல அது இப்ப திமுகவுல தான் நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்னு சொல்றதும் இல்ல இல்ல இவங்க எங்களுக்கு சொல்றதுங்க. இவங்க கேட்கறதுக்கு அவங்க பதில் சொல்றாங்க. காங்கிரஸ் இல்லன்னா ஒண்ணும் இல்லன்னா இவர் என்ன சொல்றாரு? அவர் அந்த அந்த ஆதவ அர்ஜுனா ரொம்ப இழிவா பேசுறாரு. இவங்கெல்லாம் நீங்க ஒண்ணுமே ஜெயிச்சிருக்க மாட்டீங்க. அப்படி வேணும்னே மூட்டுறாரு.
விவாதத்தை வந்து என்ன பண்றாரு, மடைமாற்றி விவாதத்தை இவங்க கொஸ்டின்ல இருந்து மாற்றி நடந்து முடிஞ்ச தேர்தலில் கூட்டணி கட்சியை வந்து ஜெயிக்க வச்சதுக்கு வந்து அது திமுக வந்து ஜெயிச்சிருக்கிற தொகுதியே இந்த கூட்டணியில தான் ஜெயிச்சிருக்குதுங்கிறத அவங்களே நம்ப மாட்டாங்க. அது மாதிரி விவாதத்தை பொய்யா மாத்துறது, வேணுமனே கோபங்களை, பொய்யான வார்த்தைகளை ரொம்ப கேவலமா சொல்ல வச்சு அது மூலமாக வினையாற்ற வைக்கிறதுன்னு சட்டசபையை ஒழுங்கற்ற முறையா மாத்துறாங்க. இல்ல ஆனா ரொம்ப காலமா கேக்குறாங்களே, திமுக ஏன் தனித்து நிக்க மாட்டேங்குது, தனித்து நின்று என்ன தேர்தலை சந்திச்சிருக்கா திமுக அப்படிலாம் கேக்குறாங்களே. ஆமா, இப்ப தனித்து நிக்கிறது, கூட்டணி நிக்கிறதுங்கிறது பிரச்சனை இல்லை. தனித்து நின்னாலும் அதுதான் யார் கூட்டணியில இருக்குன்னு முடிவு பண்றது அதுதாங்க. அவங்க கூட்டணிக்கு வராங்கன்னா வரவங்களை சேர்த்துக்கிறாங்க. மற்றவங்களை கூட்டணிக்குள்ள கூப்பிட்டு சீட்டு கொடுக்கறது ஒரு கட்சிக்கும், கூட்டணியில் எனக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்குற கட்சிக்கு வித்தியாசம் இல்லையா? வேணான்னு ஒதுக்கவனா முடிஞ்சு போச்சு அவங்க கதை பல கட்சிகளை. அப்போ இவங்க சேர்த்துக்கிறாங்க கூட்டணியில். அந்த பக்கம் இருக்கிற அதிமுக ஒரு 4 கூட்டணி போகும்போது நமக்கு பக்கம் இந்த பக்கம் 3 கூட்டணி இருக்கணும்னா இந்த கணக்குல தான் எங்க கூட்டணியில் இருக்கும்போது மட்டும் இது கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, கொள்கை கூட்டணியா தான் இருந்தாங்க. கூட்டணியில இருக்கும்போது இவங்க கொள்கை கூட்டணியா இருந்தவங்க தானே. கொள்கை கூட்டணி என்பதனால தான் பாஜக எதிர்ப்பாளர்களை மட்டும் சேர்த்துக்கிட்டாரு. வேற யாரும் சேர்க்கலையா? 2019 இருந்து யாரை சேர்த்தாரு? தேமுதிமுக சேர்த்தாரா? விஜயகாந்த் இருக்கிற காலத்துல இருந்து சேர்க்கல. அவங்க விருப்பமா இருந்தாங்க. பாமக சேர்றதுக்கு தொடர்ந்து விருப்பமா இருந்தாங்க. ஏன் சேர்க்கல? அவங்கள பாமகவை சேர்க்கல, விஜயகாந்த் கட்சியை சேர்க்கல. அப்போ விஜயகாந்த் தலைவராக இருந்து விஜயகாந்த் தலைவராக ஏற்றுக்கிட்டவங்கள டெபாசிட் கூட இல்லாமல் போன இவங்க மக்கள் நல கூட்டணி அவர் கூட தான் இருந்தாங்க. விஜயகாந்த் தான் அவங்களுக்கு தலைவர். ஆனால் விஜயகாந்தை சேர்க்கல. அதுக்கு கீழே இருந்த இவங்கள தான் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டார். இவங்க எல்லாருமே 5-6 கட்சி ஒன்னா சேர்ந்து தனியா நிக்கிறது இல்லை. புரிஞ்சுக்கங்க, நான் இப்பவும் சொல்றேன், திமுகவோட சேர்ந்து இருந்ததுனால தான் இவங்க ஜெயிச்சாங்கிறத சொல்றேன். தனியா நின்னா வராதுங்கிறது இல்லை. இவங்க எல்லாம் முதல்ல நிரூபிச்சவங்க. இது சட்டசபையில் திமுக எம்எல்ஏக்கள் குறிப்பிட்டு சொல்லணும். மக்கள் நல கூட்டணிங்கிறதுல விஜயகாந்த் தலைமையில இருந்து இவங்க இருக்கும்போது தனித்து நின்று இவங்க டெபாசிட்டோடு வாங்குறதுன்னு இல்லை. ரொம்ப சொற்பமான 1000 எண்ணிக்கைக்கும் குறைவாக தான் வாங்குவாங்க பல தொகுதிகளில். இவங்க கூட்டணியா இருந்து 5-6 கட்சி 6 கட்சிக்கு மேல கூட்டணியா இருந்து விஜயகாந்த் என்கிற ஒரு தலைவரை ஏற்றுக்கொண்டு இவங்க மக்கள் நல கூட்டணியா இருந்த போது ஒரு தொகுதியில் கூட டெபாசிட்டுக்கும் குறைவாக தான் வாங்கினாங்களா இல்லையா? அதைத்தானே நம்ம சொல்றோம். திமுக இருக்கும்போது அப்படி வாங்கியிருக்கிறாங்களா? 5 சீட் 6 சீட் ஜெயிச்சிருக்கிறாங்களா? எதிர்கட்சியா வருவாங்க. அப்ப இவங்க தான் அங்க நிரூபிக்கணும். அப்ப திமுகவை தவிர்த்துட்டு வேற இடத்துல நின்றுட்டு தான் இங்க வந்தாங்க. அங்க 5 கட்சியோட சேர்ந்து நின்று டெபாசிட் காலியான இந்த கட்சிகளை எல்லாம் திமுக தலைவர் உள்ள கூப்பிட்டு என்ன பண்றாரு? நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுக்குறாரு. இப்ப திமுக கேட்க மாட்டான்னா, முடிஞ்சு போன கட்சியா சீட்டு கொடுத்தாரு. ஆளுக்கு 2 சீட்டு நாடாளுமன்ற உறுப்பினர். அடுத்த எலெக்ஷன்ல 6 சீட்டு சட்டசபை. எப்படி இருந்தாலும் அதை ஜெயிக்க வைக்கிறது மக்கள் தானே. மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்னு தான் சொல்றோம்ல, டிசிஷன் அத்தாரிட்டிக்கு. அப்ப இவங்க வந்து நின்னது வந்து என்னன்னா திமுக கூட்டணி நின்னா ஜெயிக்க முடியும் தான் இங்க வராங்க. மக்கள் நல கூட்டணியில் விஜயகாந்த் கூட நின்று தோத்து போனாங்க. ஒண்ணுமே கிடையாது. சீமான் இருக்காப்புல இல்ல, சீமா 234 தொகுதியிலும் நிக்கிறாரு. எல்லா தொகுதியிலும் நிக்கிறாரு. டெபாசிட் வாங்க மாட்டேன்னு தான் நிக்கிறாரு. அவர் நிக்கிறதுக்கான வேற காரணங்கள் இருக்கலாம். அவர் மாதிரி கூட இவங்க நிக்கிறது இல்லைன்றேன். நான் 234 தொகுதி இல்ல, இவங்களுக்கு செல்வாக்கு பெற்று ஒரு 10 தொகுதியில செலக்ட் பண்ணினா கூட இவங்களால 1000 ஓட்டு கூட இவங்களால வாங்க முடியாதுங்கிறது தான் இவங்களோட நிலைப்பாடு. அந்த உண்மை எல்லாருக்கும் தெரியும். அதைத்தான் திமுக சொல்றது. நாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை தான் அவங்க இழுத்து போட்டு பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி இப்ப திமுக கூட்டணி தோல்வி சந்திச்சுன்னு அங்க போயிட்டாங்க. ஆமா, ஜெயிச்சவருக்கு போயிருக்காங்க. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எலெக்ஷன் ஜெயிச்சு கூட்டணிலேயே இருந்துட்டு அடுத்த எலெக்ஷன்ல போவாங்க எல்லாரும். புரியுதா? நியாயமா இருக்கு. என் வீட்டு விஷத்தை எடுத்து குடிச்சிட்டு என்ன ஏமாத்துறேன்னு படித்தல் வடிவேல் எடுத்து குடிச்சது. அது மாதிரி திமுக கஷ்டப்பட்டு நான் பார்த்து தொகுதி பிரச்சாரத்துக்கு போயிருக்கேங்க. எவ்வளவு கஷ்டம். எங்கேயுமே நான் 14 தொகுதி போனேங்க சட்டசபை தேர்தலில். 14 தொகுதி அறிவிக்கப்பட்டு போனேன். அது இல்லாம பல தொகுதி போய் பார்த்தாங்க. நான் ஏறக்குறைய நான் போன பகுதியில் 50 தொகுதிகளும் பயணம் போனாங்க. எங்கேயுமே கூட்டணி கட்சியை பார்க்கலங்க. பிரச்சாரத்திலே பார்க்கலங்க. கூட்டணி 1-2 இடத்துல தாங்க பார்த்தோம். கூட்டணி கட்சி கொடிகள் கூட இல்லைங்க. திமுக நிற்கிற இடங்கள்ல உதயநிதி போகும்போது ஒரு 10 கோடியை கொண்டாந்து வச்சு நிற்கிறாங்க. மற்ற நேரங்கள்ல திமுக நிற்கிற தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளை எங்கேயுமே பார்க்கலங்க. அரிதா 1-2 தான் பார்த்தேன். பெருமளவில் இல்லை கூட்டணி கட்சிகள். அந்த பக்கத்துல அதே மாதிரி வந்து அந்த கூட்டணி கட்சிகள் நிக்கிற தொகுதியில் திமுக கூடி தாங்க நிக்குது. கூட்டமா நிக்குதுங்க. திமுக தான் நின்னாங்க. விசிகாவாகட்டும், மதிமுகவாகட்டும், சிபிஐ, சிபிஎம் இவங்க கட்சி போனீங்கன்னா திமுக காரங்க தான் மெஜாரிட்டியா நிக்கிறாங்க. ஆனா திமுக நடக்கிற கூட்டங்கள்ல கூட்டணி கட்சி கொடிகளோ கூட்டணி கட்சி ஆட்களோ பெருசா இல்லைங்க. அப்புறம் எங்க நீங்க பேசுறதுக்கு எந்த தார்மீக நியாயம் இருக்குது? அதை தான் நான் சொல்றேன். எங்கேயுமே இல்லை, வேலை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. மாறாக அந்த பக்கத்துல அதிமுக கூட ஆள் இருந்ததுங்க. அதிமுக போகும்போது கூட வந்து அதிமுக கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க கூட கூட்டணியில் இருந்தாங்க. ஆக்சுவலா போன எலெக்ஷன்ல நடந்தது பாத்தீங்கன்னா தாவேக்கா எப்படி தனியா நின்னதோ அது மாதிரி திமுகவும் தனியா நின்ன மாதிரி தான். இது வேஸ்ட். எதுவுமே காங்கிரஸும் கிடையாது. போன இடங்களே பேர் தான் பெத்த பேரு.
ஒண்ணுமே கிடையாது கூட்டணியில். நான் இப்போ சாட்சியா சொல்றேன். நான் இப்போ இவ்வளோ பேரை சேர்த்துருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நான் எலெக்ஷனுக்கு முன்னால வந்து நான் இணையங்கள்லையும் மற்ற இடங்கள்லையும் இப்போ திமுக மேடையில் கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னால. இவ்வளோ கூட்டம் போடுறோம், இவ்வளோ பயிற்சி வகுப்பு நடத்துறோம், இவ்வளோ தெருமுனை கூட்டம் போடுறோம். தேர்தல் பிரச்சாரத்தை கலைஞர் பிறந்தநாள், தலைவர் தளபதி பிறந்தநாள், உதயநிதி பிறந்தநாள், அதுக்கப்புறம் திராவிட இயக்க நூற்றாண்டு விழா, பல்வேறு விஷயங்கள் கூட்டம் திமுக ஆரம்பிச்சு 75 விழான்னு சொல்லி நிறைய கூட்டங்கள் பேசும்போதெல்லாம் மக்கள் கூடியிருக்கிற இடங்கள்லாம் இதுதான் நான் பேசுவேன். இவ்வளோ இருக்குது, இவ்வளோ வேலை பார்த்துருக்குறோம். நீங்கள் வந்து எல்லாம் வேலை பார்த்து வச்சுட்டு இங்கே திமுக தான் உதயசூரியன் சொல்லிட்டு போவோம். எலெக்ஷன் நேரத்தில் நீங்கள் கொண்டு போய் கூட்டணி குறித்து கொடுத்துட்டீங்கன்னா திருப்பி 5 வருஷத்துக்கு முன்னால் இருந்து ஆரம்பிக்கணும். நமக்கு பின்னடைவு தான் நான் பல இடங்களில் சொன்னேன். அதனால மாவட்ட செயலாளர் மற்றவங்களாம் கேட்டுக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் அதிக தொகுதிகள் திமுக நிற்க வைங்கன்னு ஒரு இடத்துலையும் பேசுவேன். எங்கேயுமே நான் போனேன்பா. எலெக்ஷனுக்கு முன்னாலும் சரி, எலெக்ஷன் அப்பவும் சரி, கூட்டணி கட்சியில் எங்கேயுமே பார்க்கல. நேரடியாக யார் மேலே குற்றம் சொல்கிறதுக்காக சொல்லி இல்லைங்க. வேலை பார்க்கவே இல்லை. வேலை பார்க்கணும்னு இல்லை. மக்களை பெருமளவு இல்லை, அவங்க பங்களிப்பே அதில் இல்லை. அப்படி இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் ஜெயிச்சிருக்காங்கல்ல 2 இடம். ஏங்க அதுதாங்க அதான் இவ்வளோ தூரம் விளக்கம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து சீதைக்கு ராமன் சித்தப்பன் சொல்லிட்டாங்கன்னு சொல்றதுக்கு திருப்பி முதல்ல இருந்து கேட்குறாங்க. அதை தான் நான் சொல்கிறேன். போகிற இடங்களில் எங்கேயுமே கூட்டணி கட்சிக்காரா தான் 2 செட்டப் சொல்கிறேன்ல. அதே மாதிரி கூட்டணி கட்சி தலைவர்கள் எவ்வளோ பேர் பிரச்சாரம் பண்ணாங்க காட்டுங்க. உதயநிதியும் திமுக தலைவர் ஸ்டாலினும் கூட்டணி கட்சி தொகுதியெல்லாம் போனாங்க. திமுக கூட்டணியிலேருந்து எத்தனை தலைவர்கள் திமுக தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க? வண்டியில் போய் பல இடங்கள்ல காட்டுங்க. அவங்க தொகுதியிலவே பண்ணாங்க. பெருமளவில் போல 1-2 தொகுதி அப்படி தான் போயிருக்கிறாங்க. தமிழ்நாடு தழுவிய அளவில் பெரிய பயணமே அவங்க போல. பெருசாக ஆர்வம் காட்டல அவங்க. இப்போ இந்த தேர்தல் எப்படி நடந்திருக்குதுன்னு சொன்னால், தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் போட்டியாக தான் நடந்து முடிஞ்சிருக்கு. தனித்தனியாக நின்னது தான். பல இடங்கள் அப்படி தான் நடந்திருக்குது. அதுதான் அவர் விஜய் தேர்தலில் போய் சொன்னார். ஆமா, அதுதான். இன்னொன்னு, திமுக கூடுதலா நின்று இருந்தா கூடுதலா ஜெயிச்சிருக்கோம். 27, 28 சீட்டு கொடுத்தாங்க காங்கிரஸுக்கு. இவங்க நின்று இருந்தாங்கன்னா கூட ஜெயிச்சிருப்பாங்க. அவங்க 5 தான் ஜெயிச்சாங்க. இவங்க இன்னும் ஒரு 15 ஜெயிச்சிருப்பாங்க. அதாவது ஏன்னா ஜெயிச்சது இதெல்லாம் இவங்க தான். அப்போ ஆல்டர்னேட்டிவ் நீங்க காங்கிரஸ் இருக்கும்போது ஒவ்வொரு தொகுதியில் என்ன ஆகுதுன்னா, மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போடலாம், இல்லை தாவிகாவுக்கு ஓட்டு போடலான்ற மனநிலையில் இருந்திருக்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் என்னும்போது திமுக காரங்க அது வரைக்கும் வேலை பார்த்தவருக்கு உதயசூரியனின் ஆதரவு பெற்ற சின்னம்னு கேட்கறதுக்கு பெரிய பில்டப். எப்படி கையை தலையை சுத்தி மூக்க தொடுற மாதிரி. திமுகனா இப்படி நேரடியா வந்துடும். தாவேகாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. விஜய் ஒரு முகம் அப்படி ஓட்டு போட்டாங்க. இது பெரிய சுமை. ஒவ்வொருத்தரும் கட்டி சுமந்துக்கிட்டு ஒவ்வொரு தொகுதியா போனாங்க. கஷ்டப்பட்டு ஜெயிக்க வச்சாங்க. எனக்கு தெரியும். இங்க இந்த பக்கத்துலலாம் இதுலலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயிக்க வச்சாங்கன்னு. திண்டிவனத்துல எல்லாம் கடைசி நேரம் திமுக காரன் உழைப்புல தான் கடைசி நேரம் போராட்டத்து பிறகு ஜெயிச்சுது அந்த தொகுதியெல்லாம். பல தொகுதிகளில் பல இரவுகளில் அவர் அமைச்சர், விவசாயத்துறை அமைச்சராக இருந்தார்ல நம்ம எம்ஆர்கே பன்னீர் சொல்லுவோம். எவ்வளோ வேலை பார்த்தாரு தெரியுங்களா? 1 இயர்ஸ்ல ஜெயிக்கணும்னு அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்தா திமுக தலைவரே தோல்வி சந்திச்சிருக்காருன்னு அவங்க கேட்குறாங்க. ஆமாங்க, அந்த ஜெயிச்ச தொகுதியில் நான் சொல்றேன். இவங்க ஜெயிச்ச திமுக தலைவர் தோத்த தொகுதியை மட்டும் கணக்கெடுத்து பேசுங்க. அவர் தோத்துருக்கிறாரு. அது நடந்திருக்குது. எல்லா ஊர்லயும் நடக்கிற மாதிரி. இப்போ சிபிஎம் வந்து இங்க காங்கிரஸ் தோத்துருக்குது. அங்க பினராயி விஜயன் தோத்துருக்கிறாரு. சிபிஎம் இங்க வந்து நாங்க இல்லைன்னா ஜெயிக்க முடியாதெல்லாம் பேசுறீங்க இல்லை. அங்க எதுக்கு தோத்தாரு உங்க பினராயி விஜயன்? அவர் சண்முகம் சொல்றாருல்ல, ஸ்டாலினே தோத்துட்டாரு, குளத்தூர் மக்களே தோத்துட்டாருன்னு இழிவான வார்த்தைகள்ல சண்முகம் பேசுறாரு. பினராயி விஜயன் ஏங்க தோத்தாரு? கேரளாவிலேயும் பினராயி விஜயன் தோத்தாரு. உங்க கட்சி தலைவர் தானே. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு நாணயம் வேண்டாமா? மற்றவங்களா இருந்தா நான் வேற ஏதாவது கேட்பேன். அவர்கிட்ட அறிவு நாணயம் தான் கேட்கணும். அவர் தோத்ததுக்கு என்ன காரணம் சொல்லுவீங்க? நீங்க பினராயி விஜயன் தோத்ததுக்கு என்ன காரணம் சொல்லுவீங்க? பினராயி விஜயன் ஆட்சி, பினராயி வந்து ரொம்ப மோசமானவர் கிடையாது. பினராயி விஜயன் ஊழல் பண்ணவர் கிடையாது. பினராயி விஜயன் மோசமான ஆட்சியை கொடுத்தவர் கிடையாது. அவர் தோத்தாருல்ல. ஏன் தோத்தாரு? எதனால் அந்த மக்கள் அவர் தோக்கடிச்சாங்க? அங்கே தோக்கடிச்சது வெறும் நடிகர்கள் கிடையாது. இங்கேயாவது ஒரு நடிகர் சினிமா மோகத்தில் ஓட்டு போட்டுருக்குறாங்கன்னு ஒரு காரணம் இருக்கு. இந்த சென்னை பேஸ்டாக இருக்கிற பகுதியில் அப்படி தான் போட்டுருக்குறாங்க பெரும்பான்மை மக்கள். அங்கே பொலிட்டிக்கலாக இருக்கிற மக்கள் தானே. ஏன் பினராயி விஜயனை தோத்தடிச்சாங்க? யாராவது கவுண்டர் பண்ணி பேசுகிறாங்க, ஒருத்தராவது அதை சொல்கிறாங்களா? அப்போ நீங்கள் வந்து தலைவர் ஸ்டாலின், தளபதி ஸ்டாலின்னா மட்டும் நீங்கள் எளிவாக தோக்கடிச்சிட்டாங்க, அவ்வளோதான் அவங்க முதலமைச்சரை தோக்கடிச்சிட்டாங்கலாம் பேசுகிறீங்களா? பினராயி விஜயனை தோக்கடிச்சது மட்டும் நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுவீங்களா? என்ன காரணம் அவர் தோக்கடிச்சதுக்கு? இது மாதிரி ஒரு சார்பாக இருக்குதுங்கிறேன். அப்போ தாவேகாரர்களும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? கூட்டணியில் முட்டு கொடுக்குறவங்களுக்கு அதே மாதிரி பேசுகிறாங்க. போயிட்டு சட்டமன்றத்துல பல அறிவிப்புகளை சமீபமா அறிவிச்சாரு. என்னால முடியலீங்க நீங்களோட பேச. தாய்மாமன் தங்க மோதிரம், தாய்மாமன் தங்க மோதிரம், அந்த மோதிரம் எல்லாம் இருக்கட்டும். வெற்றி பயணம், பேருந்து சட்டசபை பாக்குறது 2 நாளா நான் பார்க்கல. எனக்கு பெரிய மனச்சோர்வு ஏற்படுத்துது. என்ன ரொம்ப ஒரு கேள்விக்கு பதில் சொல்வது பேசுனால மல்லு கட்ட முடியல. ஒரு ஒண்ணு யூஸ்லெஸ்ஸா பேசுறாங்க, இல்லைன்னா ரொம்ப வாதத்துக்கு தகுதியற்ற முறையில பேசுறாங்க. ஒரு வாத முறைக்கும் பேசுறது இல்ல. எல்லாருமே பேசுறாங்கன்னு சொல்லிட்டோம்ல. எல்லா கட்சிக்கும் ஒரு பின்னணி இருக்கு, வரலாறு இருக்கு. அதை பதிவு பண்றாங்க. என்ன பத்தி அவங்க நீதி கட்சி வந்து பெண்களுக்கான ஓட்டுரிமையை வாங்கி கொடுத்தது அப்படின்னு திமுக சொன்னா,
அம்பேத்கர் தான் அனைவருக்குமான ஓட்டுரிமையை வாங்கி கொடுத்தார் அப்படின்னு விசிகா சொல்றாங்க. இதெல்லாம் ராஜீவ் காந்தி தான் வந்து 21 வயசுன்னு சொன்னாரு. வேணும்னே அது திமுக ஒண்ணு சொல்லுதுன்னு சொன்னா அதை சொல்றது இவங்க திமுக தாங்க இந்தியாவிலேயே அங்க அம்பேத்கருக்குன்னு ஒரு அடையாளத்தை தமிழ்நாட்டுக்குள் இந்த மாநில அரசு வந்து மாயாவதி அரசு கூட பண்ணதில்லை. கலைஞர் தான் பண்ணியிருக்காரு அவ்வளவு சிறப்புகள். அதுக்கப்புறம் தளபதி பண்ணியிருக்காரு. யாராவது காட்ட சொல்லுங்க. ஏன் உங்க பேசுற காங்கிரஸ் கட்சி பண்ணியிருக்குதா அம்பேத்கர் பேர்? அம்பேத்கர் பேர்ல ஒரு தெருக்கு கூட பேர் வச்சது இல்லைங்க. நான் 10-15 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் இதை. அம்பேத்கர் வந்து சட்ட அமைச்சரா இருந்தாரு. பெருந்தலைவர் காமராஜர் காங்கிரஸ் முதலமைச்சரா இருந்து காங்கிரஸ் இங்க இருந்திருக்குது. ஆனா ஒரு தெருவுக்கு கூட அம்பேத்கர் பேர் கிடையாது தெரியுங்களா? அரசு ரீதியா யாருமே வச்சது கிடையாது. கக்கனுக்கு தான் இங்க முக்கிய அறிவாலயத்திலேயும் அம்பேத்கர் சிலை இல்ல, அது அரசியல் பெரியார் சிலை இல்ல. அவங்க கட்சி வந்து கட்சி தலைவர்களுக்கான சிலைங்கிற அடிப்படையில் அங்க வைக்கப்பட்டிருக்குங்க. ஐடியாலஜி சார்ந்த தலைவர் தாவேகா அலுவலகத்துல எல்லா வச்சிருக்காங்கன்னா அவங்க வச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு தலைவர் கிடையாதுங்க. விஜய் கொடுத்தா வேற யாரும் கிடையாது. வேற சிலை ஏதாவது வேணும்ல அவங்களுக்கு, அதனால வச்சிருக்காங்க. அவனுக்கு ஒரு முற்போக்கு அடையாளத்துக்கு வச்சிருக்காங்க. திமுக அலுவலகம் என்பது ஒரு கட்சி அலுவலகம். அந்த கட்சி அலுவலகத்துக்குள்ளார அவங்க கட்சி தலைவர்கள் சிலைகள் மட்டும்தான் வைப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் வச்சிருக்கிறது. அது அந்த இடத்துல வந்து அண்ணா கலைஞர் தான் அவங்க கட்சி தலைவர். அந்த இடத்துல அவங்க கட்சி, அதுதான் நியாயமும் கூட. அங்க பெரியார், அப்புறம் என் காமராஜர் சிலை, இவங்க காங்கிரஸ் கட்சி காமராஜர் சிலை, காந்தி சிலை எல்லாம், அப்புறம் முத்துராமலிங்க தேவர் சிலை, அவரு சிலை, இவரு சிலை, பெரியார் சிலை, எல்லாம் அம்பேத்கர் சிலை, எல்லார் சிலையும் வைக்கணும்னா அது கட்சி அலுவலகம். கட்சி அலுவலகத்தில் அந்த கட்சியை உருவாக்கிய தலைவர்கள் பேர் தான் சிலை தான் வைக்க முடியும். இது ஒரு அடிப்படை அறிவு. நீங்க அங்க நான் ஒரு பெரியார் அம்பேத்கர் எனக்கே அந்த எண்ணமே தோணல. நீ அதிமுக அலுவலகத்திலேயே எம்ஜிஆர் சிலை இருக்கு, ஜெயலலிதா சிலை அதாங்க வைக்க முடியும். அதான் வைக்க முடியும். இன்னொன்னு, பெரியார் உயிரோடு இருக்கும் போதே அவரிடம் வெளியே வந்த கட்சி திமுக, தெரிஞ்சு வச்சுங்க. இன்னொன்னு, பெரியார் உயிரோடு இருக்கும் போதே அவருக்கு சிலை வைத்தவர் கலைஞர் பொது இடங்கள் அரசுல. அதுதான் அவர் செய்யற மரியாதை. கட்சி அலுவலகத்துல கட்சி தலைவர் சிலை தாங்க வைக்கணும். இது பால பாடம். இதுல நிறைய பேர் முட்டு கொடுக்குறாங்க. ஏன் அங்கே வைக்கவில்லை, அங்க வைக்கல, அங்கேயே வைக்கணும். ஐடியாலஜி தலைவர்கள் கிடையாது. ஐடியாலஜி தலைவர்கள பொது இடங்களில் வைப்பாங்க, வேற இடத்துல நினைவு இடத்துல கட்சி சார் நிலையத்தில் வைப்பாங்க. கட்சியோட தலைமையகத்தில் கட்சி தலைவர்கள் சிலை, கட்சி தலைவரோட அடையாளம் தான் வைக்க முடியும். கனிமர லைப்ரரியில வச்சிருக்காரு. இல்ல, நான் என்ன கேட்கறேன், அம்பேத்கர் சிலை பெரியார் சிலை ஏன் அங்க இல்லைன்னு கேட்டா, ஏன் காரல் மார்க்ஸ் சிலையா இல்ல, சிலை, கக்கன் சிலை, லெனின் சிலை, வரிசையா சொல்லிக்கிட்டே இருக்கலாமே. அதனால அதுல என்ன 2 பேர் மட்டும்? அப்ப இது கட்சி ஆபீஸ். கட்சி ஆபீஸ் என்ன கேட்டா அங்க பெரியார் அம்பேத்கரை வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பெரியார் திடலுக்குள் பெரியார் சிலையை தவிர வேற எதுவும் கிடையாது. அங்க அம்பேத்கர் சிலை கிடையாது. அங்க எங்க அவங்க கட்சியோட நிறுவனம், கட்சியோட அடையாளம் அங்க தான் வைப்பாங்க. தன்னோட ஐடியாவில் தன் மரியாதைக்குரிய சிலையை தன் ஆட்சி நிர்வாகம் மற்ற இடங்களை தான் செய்ய முடியும். இது அடிப்படை அறிவு. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம கேட்கறதுங்கிறதுனா ஒன்று அடிப்படை அறிவு கிடையாது, அரசியல் உணர்வு கிடையாது. திமுக மீது கால் பண்ணுச்சு. இந்த கேள்வி கேட்கிறாரு. இந்த கேள்வி எடப்பாடி பார்த்து கேட்கறாங்களா? இந்த கேள்வி அவரும் கேட்கலாம்ல. எடப்பாடி பழனிசாமி பார்த்து. எடப்பாடி பழனிசாமி ஆபீஸ்ல அண்ணா சிலையே கிடையாதுங்க. அண்ணா திமுக ஆபீஸ்ல அண்ணா சிலையே கிடையாது. கேட்கறாங்களா? இவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா திமுக பத்தி அவ்வளவு கட்சி நடக்குது இல்லையா, இப்ப வண்டி அந்த பக்கம் திருப்ப மாட்டாங்க இவங்க. தாவை கேட்கறாங்க. தாவேக்காவா இல்ல திமுகவா? அப்படிதான் போகுது இல்ல. நீ கேள்வி கேட்கறீங்களா, எங்க இதுல இருக்குன்னா, நீ வந்து அதான் கேட்டேன். நீ எங்க ஆபீஸ்ல பெரியார் சிலை இருக்கு, அம்பேத்கர் சிலை இருக்கு, அவன் ஆபீஸ்ல பெரியார் சிலையை வச்சுட்டு பெரியார் தெருல கொண்டு போலீஸ் இறக்கிடுவேன். நீ எதுக்கு சிலை வைக்கிறேங்கிற? படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில் மாதிரி. பெரியார் நினைவிடம் இருக்கிற, பெரியார் திராவிட கழகத்தின் தலைமையகமா இருக்கிற, பெரியார் நினைவு சின்னம் இருக்கிற பெரியார் சிலைக்கு முன்னால கொண்டு ஆயிரக்கணக்கான போலீஸ் இறக்கி இருக்கிற. எதுக்கு? பெரியார் சிலையை பாதுகாக்கவா? எதுக்கு? பெரியார் இயக்கம் திராவிடர் கழகம் ஊர்வலம் போறதுக்கு அனுமதி கேட்டா கடைசி இடத்துல தடை பண்ணிட்டு பெரியார் திடலே சுத்தி சூழ்ந்து மூடி சீல் வச்சு மூடுற மாதிரி கொண்டு போய் போலீஸ இத்தனை ஆண்டுகள்ல ஒரு நாள் கூட அவ்வளவு போலீஸ் அங்க இருந்தது கிடையாது. அங்க கொண்டு போய் இறக்கி வச்சுட்டு என் ஆபீஸ்ல பெரியார் சிலை இருக்குன்னா, மோடி ஆபீஸ்ல கூட தான் இருக்கு அம்பேத்கர் சிலை. அவருக்கு அம்பேத்கர் என்ன சம்பந்தம் இருக்குது? அவர் தான் ரொம்ப ஐடென்டிஃபை பண்றார். இது வரைக்கும் இல்லாத பிரதமர்கள்லயே பிரம்மாண்டமான சிலையை அம்பேத்கருக்கு வைத்தவர் யாரு? மோடி. பெரிய கால் மேல் போட்டு அவர் என்ன பெரிய அம்பேத்கர் எதுக்கு வச்சாரு? அவர் அடையாள அரசியல். தலைவர் அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்ட மக்கள் மத்தியில தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கும் அவர் உள்ள செல்வாக்கு பெற்ற கட்சியில் பலவீனப்படுத்துறதுக்காக மோடி என்ன பாலிடிக்ஸ் பண்ணாரோ அந்த கர்மத்தை தான் நீங்க பண்றீங்க உங்க கட்சி ஆபீஸ்ல. அம்பேத்கர் இவ்வளவு பேசுற அம்பேத்கர் ஒரு மேற்கோள் சொல்லுங்க. உங்க தலைவர் நீங்க யாராவது சொல்லுங்க. அம்பேத்கர் புக் ஏதாவது படிச்சிருப்பீங்களா நீங்க? அம்பேத்கரை யூஸ் பண்ணுவது திமுகவுக்கு எதிராக. இப்ப விடுதலை சிறுத்தைகள் வந்ததுனால இன்னொரு ஐடென்டிஃபை ஆகுது. தமிழ்நாட்டில் தலைவர் கலைஞரை போல் இந்தியாவிலே அம்பேத்கர் கொண்டாடின தலைவர்கள் கிடையாது. அவர் தாங்க முதல்ல அரசு கெசட்ல யார் வைக்கலங்க? காங்கிரஸ் தலைவர் வந்து யாருமே. பெருந்தலைவர் காமராஜர், மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜர் கூட கக்கனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாரு. கக்கன் காமராஜருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாரு, காந்திக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாரு. அவர் அம்பேத்கர் பத்தி பேசல. ஒரு வார்த்தை அம்பேத்கர் பேர் கூட கக்கன் சொன்னதில்லை. யார் பண்ணது? கக்கன் சொல்லியிருந்தா காங்கிரஸ்ல இருந்திருக்க முடியுமான்னு தெரியும். அதுதான் காங்கிரஸ் நிலைப்பாடு. அன்னைக்கு அம்பேத்கருக்கு எதிராக இருந்தது தான் காங்கிரஸ். அப்போ வந்து ஒரு தெருக்கு கூட வைக்கலங்க. அன்னைக்கு யார் பேர் வச்சது?
கலைஞர் வந்தார் ஆட்சிக்கு வந்து 1973 வச்சார். என்ன பண்ணாரு? சென்னை கல்லூரிக்கு வந்து முதல் கலைக்கல்லூரிக்கு டாக்டர் அம்பேத்கர் கலைக்கல்லூரி வியாசார்பாடில் வச்சாரு. நம்ம பலமுறை பேசியிருக்கிறோம். அப்ப சட்டக்கல்லூரி எப்போ வைக்கிறாரு? சும்மா இன்சியலா வைக்கிறதுல போர்க்குணத்தோட வைக்கிறாரு. அது புரிஞ்சுங்க. ப்ராட்டஸ்ட் பண்ணி வைக்கிறாரு. இல்ல அங்க மகாராஷ்டிரால வைக்க முடியாதுன்னு சொன்னதுனால அதுதான் நான் முதல்ல சொன்னது நான் தான். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் நாங்க தான் சொல்றேன். 20 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. இப்ப எடுத்து எல்லாரும் சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம அமைச்சர் கோவிசெழியன், அன்புக்குரிய முன்னாள் அமைச்சர் கோவிசெழியன் அருமையா அதை எடுத்து வாதங்களை வைக்கிறாரு. மறுத்து பேசுங்க. இது மறுத்து பேசுறீங்களா? யார் பேசுறீங்க? நீங்க சொல்றீங்கல்ல புரட்சி தலைவர் பொன்மலச்செல்வன், புரட்சி தலைவிலாம் அவங்க இருக்காங்கல்ல, அம்பேத்கருக்கு எதிராக பண்ணியிருக்காங்களா? அம்பேத்கருக்கு சிறப்பு பண்ண கலைஞர் உனக்கு எதிரானவர். அவர் பேரை தூக்கிடுவேன். அம்பேத்கர் பேரையே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்ன புரட்சி எம்ஜிஆர், ஜெயலலிதா உனக்கு புரட்சி தலைவி. இவங்களுக்கு தாவேக்காரங்களுக்கு என்ன நியாயம் இது? எப்படி ஃபைட் பண்ணி வச்சாரு கலைஞர்? அவர் பிறந்த மகாராஷ்டிரத்தில் பிறந்த அம்பேத்கர் பிறந்த ஊர்ல அவர் பல்கலைக்கழகத்து பேர் வைக்க கூட ஊரே கொளுத்திட்டான் பால் தாக்கரை. எப்படி வைக்கலாம் அம்பேத்கர் பேரை நீங்க பல்கலைக்கழகத்து மராத்வாடா பல்கலை வைக்கக்கூடாது எங்க பல்கலைக்கழகம்னு? அன்னைக்கு என்னடான்னு பார்த்தா யாரும் கோரிக்கை கூட வைக்கல தலைவர் கலைஞர்கிட்ட. என்னடா அநியாயமா இருக்குன்னு சொல்லிட்டு அவரு பொங்கி எழுந்து என்னடா இது இந்த ஊர்ல சொல்லிட்டு கவுண்டர் நீங்க வந்து வச்சார் வைக்கிறடா இங்க பேருன்னு வச்சு ஒரு புதிய பல்கலைக்கழகத்தை உருவாக்குனாருங்க. சட்ட பல்கலைக்கழகம் அதுக்கு முன்னால கிடையாது. அதுக்கு முன்னால சட்டம் படிக்கணும்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான் பல்கலைக்கழகத்தில் தான் படிக்கணும். தனி பல்கலைக்கழகத்தை உருவாக்குனாருங்க. அவர் நினைச்சிருந்தா தன் தலைவர் அண்ணா பேரை வச்சிருக்கலாம். அண்ணா பல்கலைக்கழகம்னு சட்ட பல்கலைக்கழகத்தை பேர் வச்சிருக்கலாம். அல்லது வந்து பெரியார் பேர் வச்சிருக்கலாம். ஏன் அவர் அம்பேத்கர் பேர் வைக்கிறாரு? வச்சார்ல சட்ட பல்கலைக்கழகத்துக்கு டாக்டர் அம்பேத்கர் பேரை வச்சார். இன்னைக்கு வச்சதுக்கு பிற்பாடு அதான் முதல்ல வச்சார். மணிமண்டபம் அவர் தான் கட்டினாரு. கவுண்டர் பண்ணி வச்சாரு. இன்னைக்கு எவ்வளோ பெரிய சாதி வரிகளாக இருந்தாலும் அவர் என்னதான் வந்து அம்பேத்கருக்கு சிலை இருக்கக்கூடாது, அம்பேத்கர்லாம் என் தலைவர் இல்லைன்னு சொன்னாலும் அவர் வக்கீல் படிக்கணும்னா டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் படிக்கணும். அவர் பேர் போட்ட இடத்துல தான் வரும். அந்த பல்கலைக்கழகத்தில் சட்ட பல்கலைக்கழகத்தில் இப்போ ஒரு முறை நடந்ததில்ல, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால ஒரு சம்பவம் நடந்ததில்ல. உள்ள சட்டக்கல்லூரி உள்ள அம்பேத்கர் சிலை, அம்பேத்கர் பிரச்சனை சார்ந்து வந்தது. அது அவ்வளோ போர்க்குணத்தோட அதனால என்ன கலைஞருக்கு என்ன சிறப்புகள் கிடைச்சிருச்சு? அவரோட அரசியல் அது. எவ்வளோ வடார்காடு அம்பேத்கர் மாவட்டம் பேர் வச்சாரு. யாருமே கேட்கல அவர்கிட்ட. எல்லா தமிழ்நாட்டு தலைவராக பேர் வச்சாரு. ஒரு தலைவர் தேசிய தலைவர் பேருன்னா அவர் தேசிய தலைவர்னு அவருக்கு காந்தி இல்லை, அம்பேத்கர் பேர் தான் வச்சாரு. ஏதாவது வரலாறு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு அம்பேத்கர் பேர்லாம் பிரியம் கிடையாது. நீங்க அம்பேத்கரை பேசுவது திமுக எதிராக பேசுறது. நீங்க பெரியாரிஸ்ட் நீங்க. காமெடியா இருக்கு பேசுறது. இதை பொது சமூகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இது சட்டசபையில் இந்த கோமாளித்தனங்களை பேசுறதும் வந்து டேரிங்கா பேசுறது. நீ என்ன பண்ணிட்டேன்னா பார்க்குறவனுக்கு ஆமா இல்லை இவங்க என்ன திடரில் பெரியாருக்கே செல வைக்கல, அம்பேத்கருக்கு செல வைக்கல, நான் அதை எடுத்துட்டு வாதம் பண்ணுறேன். எவ்வளோ அவதூறு பாருங்க. இப்போ இவ்வளோ சிறப்புகளை சொல்லாமல் கட்சி ஆஃபீஸில் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. திடரில் அம்பேத்கர் சில தேவை கிடையாது. திடரில் வேற தலைவர் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க கட்சி அவங்க அதான் இருக்கும். சும்மா எல்லாருக்கும் இது என்னன்னா அடையாள அரசியலாக பயன்படுத்துறதுங்கிறதுக்கும் கொள்கை அரசியலாக பயன்படுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. தலைவர் அம்பேத்கரை கொள்கை அரசியலாக பயன்படுத்துவர்களுக்கும் அடையாள அரசியலாக பயன்படுத்துறது வித்தியாசம் இருக்குது. அடையாள அரசியலாக பயன்படுத்துறவங்க அம்பேத்கரை வைப்பதன் மூலமாக இங்கே அவர் பின்புலத்தில் இருக்கிற மக்களின் கிட்ட செல்வாக்கு பெறுவதற்காக பயன்படுத்துறது. அது மாதிரி நிறைய இங்கே இருக்குது. நூற்றுக்கணக்கான வண்டி அப்படி தான் ஓடுது. இங்கே எவருமே அம்பேத்கர் படிக்கிறதே கிடையாது, அம்பேத்கர் ஃபாலோ பண்ணுறதும் கிடையாது, அம்பேத்கர் பற்றி எதுவுமே தெரியாது. அம்பேத்கர் என்ன பண்ணார்னு கேட்டு பாருங்க யார்ட்டையாவது. அவர் சட்டம் எழுதினார், இதை தவிர எதுவுமே தெரியாது. அம்பேத்கர் எழுதின சட்டம் என்பது அவர் அறிவுக்கு முன்னால அது ஒரு தூசு. அது கிடையாது. அவருக்கு இந்த சட்டமே ஒரு கிடையாதுங்க. அது தொகுத்து எடுத்து கொடுத்து இவங்களால முடியாது தூசி தட்டி தூக்கி போட்டது. அதையே அதை விட பயங்கரமான வேலைகள் பார்த்துருக்காரு அம்பேத்கர். அவரோட ஆய்வு எடுத்து படிச்சு பாருங்க. அவர் எவ்வளோ இந்திய சமூக அமைப்பை இத்தனை நூற்றாண்டுகளில் இத்தனை 1000 ஆண்டுகளில் இவரோ துல்லியமாக கணிச்சு ஆய்வு பண்ணி புத்தகம் ஆய்வு பண்ணவர் யாருமே கிடையாது. இந்த சமூகம் எப்படி இயங்குதுன்னு சொன்னவர் அது அவரோட நாலேஜுங்கிறது வேற. அரசியல் எழுத்தாளர் இவ்வளோதான் தெரியும். இவங்க இந்த தாவேகா மட்டும் இல்லை, நிறைய நம்ம சார்பாக இருக்கிற முற்போக்காளர்கள் புரட்சிகரமாக பேசுறவங்களுக்கு தெரியறது கிடையாது. கேட்டு பாருங்க அம்பேத்கர் என்ன பண்ணாருன்னா அப்புறம் வந்து குதிரை வண்டியிலிருந்து அவர் கீழே தள்ளி விட்டார்கள். அப்படி ஒரு சம்பவமே கிடையாதுங்க. நிறைய பேர் சொல்லி குதிரை வண்டியிலிருந்து அவர் கீழே தள்ளி விட்டார்கள் அப்படின்னு நம்ம புரட்சிகரமாக பேசுறவங்க கூட பேசுறாங்க. குதிரை வண்டியில தான் கீழே தள்ள முடியாது. அவரை தன்னா ஒருத்தன் உயிரோடு இருக்க முடியாது. தெரியுமில்ல? அது என்ன யாரு உங்க ஊர்ல ஒரு குப்புசாமி கோயின்சாமி தள்ளி விட்டு அவன் ஊர் அடிச்சா கேட்கறதுக்கு ஆள் இல்லை நினைச்சியா? அவர் உலக முகமா இருக்கிறாரு. அவன் எவ்வளவு பெரிய தலைவராக இருக்கிற அவன் ஒரு குதிரை வண்டிக்காரன் கீழே தள்ளி விட்டுட்டு அவன் வாழ்ந்துட முடியுமா உயிரோட? ஊரை ரணகலப்படுத்திடுவாங்க. அப்படி ஒரு தலைவரை தள்ளி விட்டு போயிடுவானா? சம்பவமே தெரியாது உங்களுக்கு. அது என்ன நடந்ததுன்னா மக்கள் பிரியப்பட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாரு. ஒரு ஊருக்கு போறாரு. அவர் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து எங்க ஊருக்கு வரணும்னு அந்த ஊர் மக்கள் விரும்பி அவரை கூப்பிட்டு போறாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குறாரு. அன்னைக்கு வந்து வெள்ளக்கார இதுல வந்து ஒரு பெரிய மினிஸ்டர் போஸ்ட்ல இருக்காரு. அவரு இறங்குறாரு. அப்போ அந்த ஊர்லேருந்து இறங்கி அவங்க கிராமத்துக்கு கூட்டு போகணும்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கூட்டு போகணும்னா குதிரை வண்டியில் தான் போகணும். யார் வந்தாலும் குதிரை வண்டியில் தான் கூட்டு போவாங்க. அப்போ அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க? எவ்வளோ பெரிய தலைவர் வந்தாலும் அந்த மக்கள் வந்து குதிரை வண்டி ஹையர் பண்ணுறாங்க.
அப்போ ஹையர் பண்ணும்போது குதிரை ஓட்டியா இருக்கிற சாதாரண கூலி டாக்டர் அம்பேத்கர் தலித் தலைவர்னு வர முடியாதுங்கண்ணா. அந்த மக்கள் தலித் மக்கள் வந்து கூப்பிடுறாங்க, வர முடியாதுங்கிறான் அந்த ஆளு. அப்புறம் அந்த மக்கள் அம்பேத்கர் சொல்றாரு, விடுங்கப்பா, இது ஏன்பா பிரச்சனையா, நான் போய்க்கிறேன்ப்பா, வந்து நம்ம வேற வழியில போய்க்கலாம்னா ஒத்துக்கல அந்த மக்கள். இதுங்க கௌரவம், இங்க இருக்க தலைவர்கள்லாம் இதில் தான் வரணும்னு சொல்லி போய் குதிரை வண்டிக்காரங்கிட்ட வந்து ஃபைட் பண்ணி, அப்புறம் குதிரை வண்டிக்காரனை எவ்வளோ இழிவான சமூகங்கிறத மறுவாம குதிரை வண்டிக்காரன் தள்ளி விட்டான். அவன் என்னமோ பெரிய வீர மாதிரியும் அம்பேத்கர் தள்ளி விட்டான் வாழ் தர முடியுமா? அவன் பரம்பரையெல்லாம் பண்ணியிருப்பாங்க. சும்மா அவதூறு சொல்றது. அப்புறம் மக்கள் போய் குதிரை வண்டிக்காரன்ட்ட, நீ ஓட்டாட்டி பரவாயில்ல, குதிரை வண்டியாவது கொடுன்னு இவங்க வாங்கிட்டு வராங்க. அவன் என்ன பண்றான், நான் எவ்வளோ பெரிய பாரிஸ்டாரு, நீ ஒரு கோடி ரூபா கொடுத்தாலும் வர முடியாதுங்க. அப்படி இருக்கு சாதி வரி கூலிக்கிட்ட. அதை சொல்லணும் சமூகத்தில். அதை நான் ஊரெல்லாம் சொல்றேன். எப்படி ஒரு அம்பேத்கருங்கிற ஒரு பாரிஸ்டர், ஒரு பெரிய படிப்பாளி, உலக பழக மேதை, அது மட்டும் இல்லை பணக்காரரு, குதிரை வண்டியோட காரர் ஒப்பிட்டா ஒரு பெரிய அதிகாரி, இவ்வளோ வயசுல வர்க்க நிலையில் எங்கேயோ உயர்ந்து நிற்கிறாரு. ஒரு குதிரை ஓட்டி பாவம் அடுத்த வேலை சோத்து கஷ்டப்படுறான். இவர் கொடுக்குற காசா எவ்வளோ வாழ முடியும்? முடியாதுன்றாங்க. இதான் சமூகம். சாதி சஸ்யம் எப்படி இயங்குதுன்னு சொல்வதற்கு இதை பயன்படுத்தணும். நீங்க முடியாதுங்கிறான், என்னால் முடியாதுங்க. எவ்வளோ வேணுமாலும் காசு கொடு, நீ எவ்வளோ காசு கொடுத்தாலும் அவருக்கு நான் வண்டி ஓட்ட மாட்டேன்றோம் அவர்கிட்ட. அப்புறம் என்ன பண்ணி, ஓட்டாட்டி பரவாயில்ல குடியா அப்படின்னு இந்த மக்கள் வாங்கி அவர் உட்கார வச்சு ஓட்டுறாங்க. கொண்டு போய் என்ன பண்றாரு, ஓட்ட தெரியாதவர் ஓட்டுறாரு. ஓட்டி கொண்டு போய் ஒரு பாலத்தில் அடிச்சிருக்காரு. இடிச்சு அம்பேத்கர் தூக்கி வீசப்பட்டு கால் உடைஞ்சிருந்தார். அவருக்கு தெரியுமா உங்களுக்கு? அம்பேத்கர் எழுதுறாரு இதில், அவர் எழுதுறாரு, என் மக்களின் அறியாமையாலும் ஒரு என் மக்கள், நான் எவ்வளோ சொன்ன கேட்கல, என் மக்களோட அறியாமையினால நான் இப்படி நீ கால் உடஞ்சி போயிருக்குது எழுதிட்டு சொல்றாரு. இந்த இந்திய சாதி சமூக அமைப்பில் ஒரு கூலியாக இருக்கிற ஒரு பாரிஸ்டரை விடவும் ஒரு கூலியாக குதிரை ஓட்டி ரொம்ப உயர்ந்தவன் ஜாதி இந்துன்னு எழுதுறாரு அந்த கட்டுரையில். அப்படி ஒரு பொலிட்டிக்கலா எதையும் சொல்லுவார். சும்மா அள்ளி எதையாவது சொல்ல சொல்லுங்க, இதெல்லாம் பார்த்தாவது பேச சொல்லுங்க. அவங்க கடுப்பா இருக்கு சட்டசபை நிகழ்ச்சி பேசுறதுல. நன்றி. நன்றி, மகிழ்ச்சி.